அழைக்கிறவர் அந்த ரட்சிக்கிற தேவன் ஆண்டவரை உங்களுடைய சமூகத்துல நாங்கள் வரும்பொழுது அந்த பேரானந்தங்களை கொடுக்கிற தேவன் அப்பா, நன்மைகளை தருகிற தேவன் ஆண்டவரே. இந்த மாலை நேரத்தில் நீர் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையிலே அப்பா எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பிரசன்னம் இருந்து அபரிதமா எங்கள் நடக்கும்படியா சொல்லிக்கிறேன். இசைக்கிற பாடுகிற தாளங்களை வாசிக்கிற எல்லாரும் மேல தேவ கிருபை இருப்பதாக நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஆவியானவரே வரவேற்கிறோம். எல்லாம் சொல்லுவோம், ஆவியானவரே வரவேற்கிறோம், ஆவியானவரே வரவேற்கிறோம், வல்லமையின் ஆவியானவரை வரவேற்கிறோம், பிதாவை வரவேற்கிறோம், இயேசு கிறிஸ்துவே உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல நாங்கள் ஆராதிக்கும் போது நீர் எங்கள் மத்தியிலே சிம்மாசனம் விட்டு அமர்ந்து அந்த ஆராதனை ரசிப்பீராக, அந்த ஆராதனை மகிமைப்படுவீராக. அப்பா உம்மை உயர்த்துற எந்த இடத்துல வருவேன் என்று சொன்னீங்கள் அப்பா, நீங்க வந்து எங்கள் மத்தியிலே அசைவாடுவீராக, அசைவாடுகிறார் ஒவ்வொருவர் மேலும் அப்பா அப்படி பிரசன்னத்தை ஊற்றி ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. சோதரிங்க, சோதரிங்க எல்லாரும். ஹalleluya, ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, மகிமை, கனமும் துதியும் எல்லாம் செலுத்துகிறோம் அப்பா. நீ நல்லவர், 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 நன்மை செய்கிற தேவன். உமக்கு நன்றி, கோடி நன்றிகளை எடுக்கிறோம் அப்பா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே உங்க நாமம் மகிமைப்படுவதாக. நல்லவர், நல்லவர். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி ராஜா. ஆமென். உங்க கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீ தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீராக. நீர்பரிச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் வேண்டுகிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தரின் கை குறுகவில்லை. சாரி, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவுக்கே துதி. சாற்றிடுவோம் என்றுமே. சேற்றில் இருந்தமை தூக்கி எடுத்து தண்ணீரை கடந்திடும் வேலையிலே உன்னோடு இருப்பேன் என்றார். அக்னி சொல்லி நடந்திடும் வேலையில வேகாது இருப்பாய் என்று சொல்லுகிறார். அவை எல்லாரும் நமது பாடலை கவனமாய் பாடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே துதி, சாற்றிடுவோம் என்றுமே என்று சொல்லி கர்த்தரை நாம் பாடி மகிமைப்படுத்தலாம். அப்பா, சின்ன பிள்ளைங்க, சில்ட்ரன்ஸ், பிடிச்சுங்களா? கண்டுபிடிங்களா? எல்லாம் முன்னாடி வாங்க, எந்த பக்கம் வாங்க. நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே துதி, சாற்றிடுவோம் என்றுமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இயேசுவுக்கே துதி, சாற்றிடுவோம் என்றுமே. தம்மை மீட்டெடுக்கின்றோம் ஆக்கியில் தேற்றுவதா. தம்மை மீட்டெடுக்கின்றோம் ஆக்கியில் தேற்றுவதா. இந்த இயேசுவே திவ்ய நாமத்தை இன்னும் சூழ்ந்தும் வேலையிலும் நன்றியோடு நான் பாடிடுவேன், நன்றியோடு நான் பாடிடுவேன்.
அழைத்தார் பாரில் நம்மை கணவர். இந்த இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் சிங்கத்தின் கோட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பங்கம் வராது காப்பாராமே. சிங்கத்தின் கோட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் பங்கம் வராது காப்பார். நம்மையே மீட்டவை தன்மையை தந்து நல்லுயிர் உயர்த்தாமே. நாமே நம்மையே மீட்டவை தன்மையை தந்து கரையில் நான் உயர்த்தார். இந்த இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலோ நன்றியோடு நான் பாடிடுவேன். ஆமே. நன்றியோடு நான் ஆமே. சீயோனின் ராஜனாம் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். ஆமே. சீயோனின் ராஜனாம் சீக்கிரம் வந்துமே சீயோனில் சேர்த்திடுவார். மன்னவன் இயேசுவை சந்தைக்கு மன்னாடி மகிமையின் சாயல் அணிவோம். மன்னவன் இயேசுவை சந்தைக்கு மன்னாடி மகிமையின் சாயல் அணிவோம். இந்த இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலோ நன்றியோடு நாம் பாடிடுவோம். நன்றியோடு நாம் பாடிடுவோம். சோத்திரம் சோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. ஆமே. சோத்திரம் சோத்திரம் இயேசுவுக்கே துதி சாற்றிடுவோம் என்றுமே. செழியிலும் நம்மை தேர்ந்தெடுத்தோம் ஆதிய தேற்றுவதா. செழியிலும் நம்மை தேர்ந்தெடுத்தோம் ஆதிய தேற்றுவதா. இந்த இயேசுவே திவ்ய நாமத்தை துன்பம் சூழும் வேளையிலோ நன்றியோடு நாம் ஆமே. நன்றியோடு நாம் ஆமே. நன்றியோடு நாம் நன்றியோடு நாம் திகையாதே கலங்காதே நான் உன் தேவன் என்று சொன்னீங்க ஆண்டவரே. கடின பாதைகளில் நடக்கும்போது ஒருவேளை திகைக்கு எங்களை ஆக்குமானால் எங்களை பயமுறுத்த பார்க்குமானால் நீ சொல்லுங்க பயப்படாதே சிறுமந்தையே நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொல்லி ஆண்டவரே எங்களை எந்த நாளும் கூட எங்களை வழி நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். மகிமைப்படட்டும். நன்றி தகப்பனே ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே சமாதான பிரபுவே என்னே சுராஜனே பேரின்ப நதியே பேரின்ப நதியே என்னே சுராஜன் என்று சொல்லி கத்தரை கொடுத்தார். எப்படி இருக்கிற நீ அந்த பக்கம் இல்லை அப்பதான் உனக்கு உள்ள போட பார்க்க முடியும். அந்த பிள்ளைங்க இங்கிலீஷ் படிக்க முடியும். அவங்க பாட தெரியல சமாதான பிரபுவே சமாதான பிரபுவே என்னே சுராஜனே பேரின்ப நதியே பேரின்ப நதியே என்னே சுராஜனே என்னே சுராஜனே சமாதான பிரபுவே சமாதான பிரபுவே என்னே சுராஜனே பேரின்ப நதியே பேரின்ப
சுராஜனே சமாதான பிரபுவே சமாதான பிரபுவே என் சுராஜனே பேரின்ப நதியே பேரின்ப நதியே என் சுராஜனே என் சுராஜனே என் சுராஜனே என் சுராஜனே ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே என் சுராஜனே என் சுராஜனே ரட்சிப்பின் ஊற்றிலே மகிழ்ச்சியின் தண்ணீரை ஓங்கு கொள்வோமையா ரட்சிப்பின் ஊற்றிலே மகிழ்ச்சியின் தண்ணீரை ஓங்கு கொள்வோமையா இன்ப நதியில் தாகம் தீர்த்திடும் ஜீவ தண்ணீர் நீரே இன்ப நதியில் தாகம் தீர்த்திடும் ஜீவ தண்ணீர் நீரே தாகத்தை தீர்த்திடும் உயர்ந்த கண்மலை என் தெய்வம் நீதானையா என் தெய்வம் நீதானையா சமாதான பிரபுவே சமாதான பிரபுவே என் சுராஜனே பேரின்ப நதியே பேரின்ப நதியே என் சுராஜனே என் சுராஜனே என் சுராஜனே என் சுராஜனே ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே என் சுராஜனே ஆமென் ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே என் சுராஜனே என் சுராஜனே உம்மை நம்புகின்ற இதயத்தில் எல்லாம் ஜீவ தண்ணீரோடும் உம்மை நம்புகின்ற இதயத்தில் எல்லாம் ஜீவ தண்ணீரோடும் அமர்ந்த தண்ணீரத்தை நடத்தி சென்று ஆத்மாவை நிரப்பீரே சத்துருக்கள் முன்னே எனக்காக ஒரு பந்தி ஆயத்தம் செய்திடுவே ஆயத்தம் செய்திடுவே சமாதான பிரபுவே சமாதான பிரபுவே என் சுராஜனே பேரின்ப நதியே பேரின்ப நதியே என் சுராஜனே
சமாதானத்தை உண்டு கொண்டு வந்தவர். பிதாவுக்கும் நமக்கும் இருந்த புரிந்த உறவை மறுபடியும் மீண்டும் புதுப்பித்தாக்கி அவரோடு கூட பேசும்படியாக, அப்பா பிதாவை என்று அழைக்கும்படியாக ஒரு புத்திர ஸ்வீகாரத்தை நமக்கு கொடுத்து விட்டபடினால் இயேசுவுக்கு நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. உம்மை நம்புகின்ற இதயத்தில் எல்லாம் ஜீவ தண்ணீர் ஓடும். ஆமென். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. அது அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாக ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். மறுபடியும் இந்த பல்லவியை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும். உம்மை நம்புகின்ற இதயத்தில் எல்லாம் ஜீவ தண்ணீர் ஓடும். உம்மை நம்புகின்ற இதயத்தில் எல்லாம் ஜீவ தண்ணீர் ஓடும். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்தி சென்று ஆத்மாவை திருப்பினீரே. சத்துருக்கள் முன்னே எனக்காக ஒரு பந்தி ஆயத்தம் செய்திடுவே, ஆயத்தம் செய்திடுவே. சமாதான பிரபுவே, சமாதான பிரபுவே, என்னை சுராதவே. தெரிந்த நதியே, தெரிந்த நதியே, என்னை சுராதவே, என்னை சுராதவே. ஆமென். என்னை சுராதவே, என்னை சுராதவே. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, என்னை சுராதவே. ஆமென். என்னை சுராதவே. நமது ஜனத்திற்கு பலன் கொடுத்து சமாதானம் தந்திடுவீரே. நமது ஜனத்தின் குறைகளெல்லாம் நீக்கி விடுவீரையா. வறண்ட நிலத்தில் ஆறுகள் ஓடும், சிறுமையானவன் தாகம் தீரும், சிறுமையானவன் தாகம் தீரும். சமாதான பிரபுவே, சமாதான பிரபுவே, என்னை சுராதவே. தெரிந்த நதியே, தெரிந்த நதியே, என்னை சுராதவே, என்னை சுராதவே, என்னை சுராதவே, என்னை சுராதவே. ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, என்னை சுராதவே, என்னை சுராதவே. ஆமென், ஆமென். ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, என்னை சுராதவே, என்னை சுராதவே. சமாதான பிரபுவே, சமாதான பிரபுவே, என்னை சுராதவே. ஆமென், ஆமென். என்னை சுராதவே. தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் எங்கள் சமாதான காரணர், எங்களுக்கு இன்றும் சமாதானத்தை தருகிற ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை ரட்சிக்கும்படியாக மனு அவதாரம் எடுத்து உலகத்தில் வந்து எங்களை சமாதானத்தை உண்டு பண்ணினீங்க. அந்த பகையை சிலுவையிலே கொன்று பகையை சிலுவையிலே எடுத்து விட்டீர்கள் ஆண்டவரே. எங்களுக்காக சிலுவை சுமந்தவர், பகையை சிலுவை சுமந்து தீர்த்தீர் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அதை ஆணி அடித்து விட்டு நாங்கள் ஜெயம் பெற்றோம். சப்பா, நீங்க ஜெயம் பெற்றிருக்கிறீங்க. இப்படி பிள்ளைகளாகிய நாங்களும் ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நன்றி தகப்பனே. எழுந்திருந்து பாரீரருணோதயம்போ உதித்து வரும் இவர் யாரோ, பாரீரருணோதயம்போ
உதித்து வரும் இவர் யாரோ முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவல்ல இறைச்சல் போலே முகம் சூரியன் போல் பிரகாசம் சத்தம் பெருவல்ல இறைச்சல் போலே இயேசுவே அக்கரேசரே சாரோனி ரோஜாவும் இலிமோஸ் பிரமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ இயேசுவே அக்கரேசரே சாரோனி ரோஜாவும் இலிமோஸ் பிரமுமா பதினாயிரங்களில் சிறந்தோ பதினாயிரங்களில் சிறந்தோ காட்டு மரங்களில் வீசிடிபோ எந்த மேசரோ நிற்கிறா காட்டு மரங்களில் வீசிடிபோ எந்த மேசரோ நிற்கிறார் நாமமூற்றுண்ட பரிமளமே இன்பம் ரசத்திலும் மது மதுரா நாமமோற்றுண்ட பரிமளமே இன்பரசத்திலும் மது மதுரோ இயேசுவே
புஷ்பமுமா பதினாயிரங்களில் சிறந்தோர். ஆமென். பதினாயிரங்களில் சிறந்தோர். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் 10,000 1000 1000 1000 லட்சம் லட்சம் கோடிகளிலே சிறந்தவர் அப்பா. ஆண்டவரே இன்றைக்கும் நீர் மகாராஜாவாய் வீற்றிருக்கிற தேவன். ஏழை பிள்ளைகளுடைய பிள்ளைகளுமை துணிந்து பூமியை ஆராதிக்கும் போது அந்த ஆராதனையிலே வந்து நீ மகிமைப்படுகிறீங்க ஆண்டவரே. அப்பா உங்களுடைய சமூகம் கர்த்தாவே பேரானந்தமாய் இருக்கிறபடினால ஆண்டவரே இந்த ஆராதனை மூலம் ஆண்டவரே எங்கெங்கெல்லாம் இருந்து எந்தெந்த பிள்ளைகளாமோ இந்த வீடியோ மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ தேவ பிரசன்னம் அவர்களை தொடுவதாக. அவர்களும் இந்த ஆராதனையிலே பங்கேற்றவர்கள் போல ஆண்டவர் ஆராதனைகளோடு கூட சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக அவங்க இருதயங்களை நீ தொடுவீராக சொல்லிக்கிறேன். பரிசுத்த ஆவியான வல்லமை இந்த இடத்துல இறங்கி கிரியை செய்வதாக. அப்ப நம்முடைய பிள்ளைகள் ஆராதனையில் எங்கெங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ தேவனுடைய மகிமை அந்த இடத்துல வருவதாக என்று சொல்லிக்கிறேன். உம்முடைய நாம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நன்றி தகப்பனே. இதை ஜெனிபிச்சவரும் நீதான், என்னை பெற்றெடுத்தவரும் நீதான், எனக்கு பேரு வச்சவரும் நீதான், என்னை வளர்த்தவரும் நீதானே. கண்மலையே என்று சொல்லி டி மைனர் கார்ல என்னை ஜெனிபிச்சவரும் நீதானே, என்னை பெற்றெடுத்தவரும் நீதானே, எனக்கு பேரு வச்சவரும் நீதானே, என்னை வளர்த்தவரும் நீதானே, என்னை ஜெனிபிச்சவரும் நீதானே, என்னை பெற்றெடுத்தவரும் நீதானே, பேரு வச்சவரும் நீதானே, என்னை வளர்த்தவரும் நீதானே. கண்மலையே எனக்கு பேரு வச்சவரும் நீதானே, என்னை வளர்த்தவரும் நீதானே, ஜெனிபிச்சவரும் நீதானே, என்னை பெற்றெடுத்தவரும் நீதானே, எனக்கு பேரு வச்சவரும் நீதானே, என்னை வளர்த்தவரும் நீதானே. கண்மலையே 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 உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. ஆமென் ஆமென். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு. தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு. எனக்காக அடிக்கப்பட்டி, எனக்காக நொறுக்கப்பட்டி, நான் வாழ மரித்தீரே, நான் வாழ மரித்தீரே, எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக உயிர்த்தீரே, எனக்காக உயிர்த்தீரே, ஐயா எனக்காக உயிர்த்தீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அல்லேலூயா. உமக்கே ஆராதனை. எங்கள் கிருபை வைத்து ரட்சிப்பை தந்தவரே, இதற்கு ஈடு இணை பூமியிலே இல்லையப்பா. எங்கள் கிருபை வைத்து ரட்சிப்பை தந்தவரே, இதற்கு ஈடு இணை பூமியிலே இல்லையப்பா. என் மேலே
அழைத்து பரிகாரம் செய்தீரே. பாவமில்லை, மரணமில்லை, ஆமென். பாவமில்லை, மரணமில்லை, நித்திய ஜீவனை தந்தீரே. நித்திய ஜீவனை தந்தீரே, ஆமென். நித்திய ஜீவனை தந்தீரே, எனக்கு நித்திய ஜீவனை தந்தீரே. உமக்கே ஆராதனை, ஆமென். மகிழ்ச்சியோடு அனைத்தவருக்கு முன்பதாக நாம் பணிந்து முடிந்து உமக்கே ஆராதனை, ஹல்லேலூயா, உமக்கே ஆராதனை, உமக்கு நிகரான தெய்வம் ஒன்றும் இல்லையப்பா. அகில உலகத்திற்கும் ஆண்டவரும் நீதானே. உமக்கு நிகரான தெய்வம் ஒன்றும் இல்லையப்பா. அகில உலகத்திற்கும் ஆண்டவரும் நீதானே. முடிவில்லா ராஜ்யத்தை அரசாளும் தெய்வம் நீரே. கண்ணீரெல்லாம் துடைப்பவர் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே. நித்திய மகிழ்ச்சியே நீதானே, ஆமென். நித்திய மகிழ்ச்சியே நீதானே, ஐயா. நித்திய மகிழ்ச்சியே நீதானே, ஆமா. நித்திய மகிழ்ச்சியே நீதானே. உமக்கே ஆராதனை, ஆமென். உமக்கே ஆராதனை, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். உமக்கே ஆராதனை, ஆமென். உமக்கே ஆராதனை, என்னை ஜெனிப்பிச்சவர் நீதான், என்னை பெற்றெடுத்தவர் நீதானே. பேரு வச்சவர் நீதானே, என்னை வளர்த்தவரும் நீதானே. என்னை ஜெனிப்பிச்சவர் நீதானே, என்னை பெற்றெடுத்தவர் நீதானே. பேரு வச்சவர் நீதானே, வளர்த்தவரும் நீதானே. கண்மலையே, 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 உமக்கே ஆராதனை, ஆமென். உமக்கே ஆராதனை, ஆமென், ஆமென். உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, அப்பா. உமக்கே ஆராதிக்கிறோம், உமக்கே மகிமை தருகிறோம். உமக்கே ஆராதனை, ஹல்லேலூயா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆமென், ஹல்லேலூயா, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. தாயின் அன்பிலும் மேலான அன்பு, அளவே இல்லாத உண்மையான அன்பு. எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக நொறுக்கப்பட்டீர். நான் வாழ மரித்தீரே, ஆமென், நான் வாழ மரித்தீரே, எனக்காக உயர்த்தீரே, ஐயா. எனக்காக உயிர்த்தீரே, ஆமென், எனக்காக உயர்த்தீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, ஆமென், ஆமென். உமக்கே ஆராதனை, ஆமென், ஐயா. உமக்கே ஆராதனை. ஆம் தகப்பனே,
எங்களை ஜெனிப்பிச்சவர் நீர்தான், எங்களை பெற்றெடுத்தவர் நீர்தான். அப்பா, அந்த உலகத்திலே நாங்கள் தனியா இருக்கவில்லை, நீர் எங்களை தனியே இருக்கவும் விடவில்லை. நான் உனக்கு துணை நிற்பேன்னு சொல்லி எங்கள் மேல் கண் வைத்து எப்பொழுதுமே எங்களை பார்க்கிறதே. ஆண்டவரே, நாங்கள் உலகத்தில் நடமாடுகிற இடங்களெல்லாம் நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கிறீங்க. ஆண்டவரே, எங்களுடைய எல்லா விதமான அசைவுகளை நீர் பார்த்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாக நாங்கள் வாழும்படியாக ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அப்பா, நாங்கள் நாமத்துக்கு மகிமையாகவே எந்த இடத்திலும் நாங்கள் காணப்படுவோம் என்று சொல்லி சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே. அப்பா, அந்த பாடல் ஆராதனைகளை எங்களை மேன்மைப்படுத்துவதற்கு அல்ல, எங்கள் புகழ்ச்சியை நாடுவதற்காக அல்ல, பெருமை நிலைநாட்டுவதற்காக அல்ல, முற்றிலும் சரண்டர் பண்ணுகிறோம். முற்றிலும் சமூகத்தில் சரண்டர் பண்ணுகிறோம். நாங்கள் துதித்து ஆராதித்தது ஆராதனை எல்லாம் உங்களுடைய நாம மகிமைக்கு, உமக்கு ஒருவருக்கே ஆண்டவரே நீரே மகிமைப்படுகிறார். நீரே ஆராதனை மூலம் மகிமைப்படுகிறார். நாம மாத்திரம் மகிமைப்படணும். தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் சபைகள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம உட்காரலாம். Thank you, Jesus. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, நம்மோடு கூட இருந்து, ஒவ்வொருவரையும் அவர் அரவணைத்து ஆராதனை மூலமாக அவரை மகிழ்ப்படுத்தும்படியாய் தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். சொல்ல நல்லா இருக்கும். ஒவ்வொருவரையும் நம்மை அரவணைத்து ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். எங்கே இருந்தோம், எங்கே வாழ்ந்தோம், எங்கே பிறந்தோம், எங்கே வாழ்ந்தோம், आंदोलन समुद्र में तो रहो। हम कहीं और जन्मे और कहीं और हम जीवन बिताए, मगर अभी परमेश्वर के सम्मुख में खड़े हैं। आमीन, आमीन, हालेलुया। आंडवर मृगங்களையும் சிருஷ்டித்தார், परमेश्वर जानवर को भी सृष्टि किया, மனிதர்களையும் சிருஷ்டித்தார், और मनुष्य लोग को भी सृष्टि किया। ரெண்டு வித்தியாசம் இருக்கு, और दोनों का अंतर है। हालेलुया, हालेलुया। मृगங்களையும் சிருஷ்டித்தார் வேதம் சொல்லுகிறது, और प्राणी को भी परमेश्वर ने सृष्टि किया करके वचन कहता है। கர்த்தர் அதற்கு ஜீவ சுவாசத்தை கொடுக்கிறார், और सृष्टिकर्ता जो है उनको जीवन का श्वास नहीं दिया, மனுஷர்களுக்கு மாத்திரமே ஜீவ சுவாசத்தை கொடுத்தார், केवल मनुष्य को जीवन का श्वास दिया है। आमीन, आमीन। அவருடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதி இருக்கிறார், और उसका जीवन का श्वास जो हमारे इसमें फूंका है। ஆகவே நாம் ஜீவாத்மாவை பெற்றிருக்கிறோம், इसलिए हम जीवन का आत्मा पाए हैं। ஆகவே நாம் விசேஷித்தவர்கள், इसलिए हम बहुत ही विशेष थे। வேதம் சொல்லுகிறது தேவ சாயலாகவே நம்மை படைத்திருக்கிறார், और वचन कहता है कि परमेश्वर ने अपने खुद का स्वरूप से हमें बनाया है, அவருடைய சாயலை நமக்கு கொடுத்திருக்கிறார், और उसका स्वरूप हमें दिया है, அவருடைய சாயலை நாம் வெளிப்படுத்தும்படியாக நம்மை படைத்திருக்கிறார், और उसका स्वरूप प्रकट करने के लिए परमेश्वर ने हमें रखा है। आमीन, आमीन। எல்லா புகழும் கர்த்தருக்கு, और सारा जो आदर है वो परमेश्वर के लिए। யாராவது சாட்சி இருக்கீங்களா? कोई गवाही देना चाहते हैं? ஓகே, இப்போ நாம இந்த கொஞ்ச நேரம் ஒரு 15 நிமிஷம் தம்பி கண்ணாவுடைய செய்திக்காக நம்ம கொஞ்சம் நேரம் கொடுப்போம். அவருடைய வளர்ச்சிக்கு உதவும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இந்த மாலை நேரத்தில் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? உங்க சந்தோஷத்தை கரங்களை தட்டி வெளிப்படுத்தலாம். முதலாவது ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன், இரண்டாவது என் அண்ணனுக்கு நன்றி செலுத்துகிறேன், மூன்றாவது உங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த வாய்ப்பு கொடுத்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன். என்னோட தலைப்பு சங்கீதம் 48:14. 48:16 भजन संगीत। பாருங்க, உங்கள் தேவன் என்றென்றுக்கும் சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அங்க ஒரு டாபிக் இருக்கு, நம்முடைய தேவன். वहाँ पर एक विषय की हमारा प्रभु। எத்தனை பேர் வாழ்க்கையில அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார்? और कितने जीवन में प्रभु मेरे लिए है? எத்தனை பேர் குடும்பத்துல அவர் நம்முடைய தேவனா இருக்கிறார்? और कितने परिवार में प्रभु है? படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, எத்தனை பேர் என் வாழ்க்கையில அவர் நன்மையுள்ள தேவனா இருக்கிறார்? और पढ़ाई करने
कहेंगे कि कितने लोग अपने परमेश्वर के दीप கண்டிப்பாக ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். हर एक जीवन में प्रभु है। ஹalleluya. हालेलुया। ஒரு குடும்பத்துல அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். एक परिवार में प्रभु है। எல்லா தேவைகளையும் சந்திக்கும் போது அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். और सारा जो भलाई को पूरा करने वाला है। கைகளை ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவனாய் और இருக்கிறார். हमारे हाथों को आशीष करने वाला हमारा प्रभु है। கவலையோடு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் और இருக்கிறார். जो कोई चिंता में आता है प्रभु उनको आशीष करता है। வேதனையோடு வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளையும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நடத்துற தேவனாய் और जो இருக்கிறார். वेदना में प्रभु उन्हें समाधान से और संतोष से चलाता है। துக்கத்தோடு வந்திருக்க பிள்ளைகள் சந்தோஷத்தோடு கடந்து செல்ல போகிறார். और जो भी दुख में है परमेश्वर ने आनंद से भरेगा। மனிதன் கொடுக்க முடியாது, मनुष्य नहीं दे सकता ஆனா அவரால முடியும். लेकिन प्रभु से हो सकता है। மனிதனால் கூடாது, என் தேவனால் எல்லாம் जो கூடும். मनुष्य से असंभव है प्रभु से संभव உங்களை है। சந்தோஷப்படுத்துற தேவனாய் இருக்கிறார். और हमें आनंद करने वाला प्रभु है। உங்களை சமாதானம் படுத்துற தேவனாய் और हमें இருக்கிறார். समाधान देने वाला प्रभु உங்களை है। ஆசீர்வதிக்கிற தேவனாய் और இருக்கிறார். हमें आशीष करने वाला प्रभु உங்களை है। விடுவிக்கிற தேவனாய் तुम्हें இருக்கிறார். छुटकारा देने वाला है। உங்களை நேசிக்கிற தேவனாய் और இருக்கிறார். तुमसे बहुत ही प्रेम करता है। உங்களை போக்கிலும் மரத்திலும் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். तुम्हारे आने और जाने में प्रभु तुम्हारे साथ है। மறுபடியும் படிக்கலாமே. हम वापस पढ़ेंगे। பாருங்க, இந்த தேவன் பாருங்க, யாரோட தேவன்? யாரோட தேவன்? நீங்க படிக்கிற உங்கள் தேவன் தான் நீங்க சொல்றீங்க. அப்ப நம்முடைய தேவனாய் இருக்கும் और போது हमारा प्रभु है तो மரணம் வரைக்கும் நம்மை நடத்துவார். ஒருபோதும் உங்களை கைவிடாமல் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். और मृत्यु तक प्रभु हमें छुड़ाता, हमारा हाथ नहीं छोड़ता है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஹாஸ்பிடல் போவோம், हम अस्पताल जाते हैं மோசமான கண்டிஷன்ல இருப்போம், और हम बहुत ही बीमारी में हो सकते ஆனா हैं। யாருமே தெரியாது, कौन नहीं जानते हैं ஒண்ணும் ஆகாது, கவலைப்படாத. और हमसे कहेंगे कि कुछ नहीं होगा பின்னாடி தட்டி விட்டு பேசுவாங்க நம்மள. और हमें दिलासा करते हैं। ஆனா அந்த ஆளுக்கு ஒரு நல்ல செய்தி கேட்டேன்னு நன்றி சொல்லாம அந்த ஆளு தேவனை கிடைக்க மாட்டாங்க. और धन्यवाद कहने के लिए अगर उनसे ढूंढे तो वो नहीं मिलेंगे। அந்த இடத்துல தேவன் நம்மள ஆறுதல் படுத்துற தேவனாய் और இருக்கிறார். उस समय में प्रभु मनुष्य के जरिए हमें दिलासा மரணம் करता है। வரைக்கும் நம்மோடு இருக்கிற தேவனாய் और இருக்கிறார். मृत्यु तराई में प्रभु हमारे साथ रहते हैं। ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. हालेलुया। ரோமர் அதிகாரம் और रोमियो का पुस्तक 16:20. 16 अध्याय में 20वां वचन, नया नियम रोमियो। பாருங்க, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை சீக்கிரமாக உங்கள் காலிலே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை யாரோட இருக்குது? நம்மளோட அனுதினம் இருக்குது கூட. ஹalleluya. அதான் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். और वही शांति का परमेश्वर ஒவ்வொரு है। பிள்ளைகள் வாழ்க்கையில அவர் சமாதான தேவனாய் இருக்கிறார். और हर एक जीवन में प्रभु शांति का है। ஹalleluya. இப்படியே ஒரு பாட்டு சொல்லுது. और इस प्रकार एक गीत कहता है அது லைட்டா அடிதான் தெரியும், அதிகம் தெரியல. और दो ही मुझे उसका लाइन पता है। நம்பிக்கை இல்லாமல் பல காலம் வாழ்ந்தேன், நம்பிக்கை உடையாக துதித்தவரே. நம்பிக்கை இல்லாமல் பல காலம் வாழ்ந்தேன், நம்பிக்கை ஒளியாக உதித்தவரே. அவன் அதிகமாக தெரிஞ்ச பாடலாம். ஹalleluya. हालेलुया। நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தான் வாழ்றோம். और बेसहारा के जीवन हम जीते हैं। ஹalleluya, ஹalleluya. हालेलुया। உண்மையை சொல்லுங்க, நம்ம யாராச்சும் உதவி பார்த்து தானே வாழ்றோம். क्या हम दूसरे के मदद देकर हम जीते ஒரு हैं? கஷ்டமா இருக்கு, கர்த்தரை தேடுற பிள்ளைகளா இருக்கிறோமா? क्या हम एक कष्ट आता है कि क्या हम प्रभु को ढूंढते हैं? மனுஷ முகத்தை பாக்குறோம், ஓ இவனை பார்க்கலாமா, அவன்கிட்ட கால் பண்ணி கேட்கலாமா, இல்ல அவங்க ஏதாச்சும் உதவிகளை கேட்கலாமான்னு பாக்குறோம். और बेसहारा का समय पे मनुष्य को ढूंढते हैं நம்ம வேலை செய்யற இடத்துல அந்த 10 தேதி கரெக்டா வரணும் மனசுல நினைக்கிறோம். और हमारे मन में सोचते कि काम करने वाले जगह पर 10 तारीख को मुझे पगार चाहिए। ஆனா அந்த கம்பெனிக்காக நம்ம ஜெபம் பண்றோமா? क्या हम उस कंपनी के लिए प्रार्थना करते हैं? அப்ப அவன் 10 தேதி கரெக்டாக போடணும்னு சொல்லி. और 10 तारीख को मुझे सही से वो देनी அப்ப है। மனிதன் முகத்தை தானே பாக்குறோம், நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை தானே வாழ்றோம். हम बेसहारा का एक बेभरोसा जीवन जीते हैं। மனுஷன் கையை தானே எதிர்பார்க்கிறோம். मनुष्य का हाथ को ही हम देखते हैं। அட நம்பிக்கை இல்லாத பல நாளா வாழ்ந்தேன், और बिना भरोसे में बहुत ही दिन में जी रहा था। ஆனா அவர் நம்பிக்கை ஒளியாக என் வாழ்க்கையில வந்தவராயிருக்கிறார். परमेश्वर जो है एक भरोसा का एक दीप बनकर मेरे जीवन पर உங்க आया। வாழ்க்கையில நம்பிக்கை ஒளியாய் வந்து கிரியை और செய்கிறார். तुम्हारे जीवन में भी उसी प्रकार का दीप में आएगा। எல்லா நேரத்திலும்
சமாதானத்தை தேவன் உங்களோட ஆசீர்வாதிக்கிற और தேவனாய் हर समय शांति का प्रभु तुम्हारे जीवन पे मंडराएगा கவலைப்படுற நேரத்துல சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். और वेदना के समय पे हमें शांति देता है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया தயவுசெய்து சத்தமா சொல்லுங்க ஹalleluya ஹalleluya சொல்ல வேதனைப்படுத்துறீங்க. और बोलने में तुम वेदना करते அன்னைக்கு அந்த பாஸ்டர் ஹalleluya சொல்லும்போது எத்தனை பேர் ஹalleluya சொன்னீங்க? और उस समय पे 5 बार जब हालेलुया कहने को कहते कितने लोग किए அவர் மேல தான் பரிசுத்த ஆவி இறங்குமா? क्या उनके ऊपर ही पवित्र आत्मा उतरते हैं ஹalleluya हालेलुया தயவு செஞ்சு ஹalleluya போடுங்க. और हालेलुया कहिए நீங்க ஹalleluya போட போட உங்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் கிரியை செஞ்சுட்டே இருப்பார். और हालेलुया நம்முடைய தேவன் और ये प्रभु जो है हर समय हमारा प्रभु है சதா காலங்களில் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். और सदाकाल हमारा ही परमेश्वर है ஆமென் आमेन ஹalleluya हालेलुया இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள நம்முடைய தேவன். और ये प्रभु जो है हरदम हमारा ही प्रभु है மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். और मृत्यु तक हमें वो चलाएगा மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொன்னால் நாம் நரகம் போகாதபடிக்கு பாவத்திலே மரித்து நரகம் போகாதபடிக்கு அதுவரைக்கும் நம்முடைய ஆத்துமா கர்த்தரோடு கூட இசைந்து இருக்கிற வாழ்க்கையில இருக்கும்போதே நம்ம எடுத்துக்கொள்ளணும். और नरक ना जाते हुए परमेश्वर समय तक हमें स्वर्ग जाने तक प्रभु हमें चलाता है ஆமென் आमेन கடந்த நாள்ல ஸ்டாலின் ஜான் அவர்கள் இறந்ததை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். और पिछले दिन पे बाय स्टैलिन जो है वो गुजर चुके थे அவர் யார் போய் கேட்டாலும் அவர் ஊழியத்தை பற்றி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. और जो कोई इसके पास जाके पूछे तो सिर्फ सेवक के बारे में कहते थे நான் கடைசியில நான் 23ஆம் தேதி நான் அவரை பார்க்கறது 23ஆம் தேதி நம்மளுக்கு வியாழக்கிழமை மீட்டிங் அன்னைக்கு காலையில போய் நாங்க அவரை பார்க்க போறோம். और 23 तारीख को मैं उनको देखने के लिए गया था அந்த ஸ்டாண்ட் எங்க இடத்துல விட்டது ஸ்டாண்ட் வாங்கி வச்சிருக்கணும் பணம் கொடுத்து எதுக்கு காலையில போய் அவர் பார்க்க போனேன். அவர் பார்த்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது பாஸ்டர் நான் சொன்னேன் பாஸ்டர் நீங்கள் நல்ல சுகம் பெற்று சீக்கிரமாக மறுபடியும் உங்கள் ஊழியத்தை நீங்கள் செய்யணும் அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டுக்கிட்டேன். சீக்கிரமாக ஊழியத்தில் நீங்கள் இணையணும் மறுபடியும் செய்யணும். அவர் தான் எங்களுடைய செக்ரட்டரி. और जब मैं उनको देखने के लिए हॉस्पिटल गया था मैंने कहा कि जल्दी से चंगाई पाकर वापस लौट कर आना है டெக்கானேஜி அசம்பிளி ஆஃப் காட்ல வந்து அவர் வந்து செக்ரட்டரியா இருக்காரு. और लेकिन उस चर्च पे वो सेक्रेटरी है அதுல பைபிள் காலேஜ் நடக்குது. அந்த பைபிள் காலேஜ்ல அவர் முக்கியமாக பங்காற்றுகிறவர். சட்டத்திட்டங்களை நல்ல ஞானமா உருவாக்குகிறவர். और बाइबल स्टडी वो चलाते हैं और उसका ज्ञान और उनका नियम जो अच्छे से वो रखने वाले हैं அதனால எல்லாத்திலுமே முன்னாடி நின்று நல்ல ஞானமா அவர் செயல்படுவார். और सारा कुछ वो आगे रहकर सब में वो मिलजुल कर काम करते हैं உலகத்துல சொல்லுவாங்க பேப்பர் ஒர்க் அப்படிம்பாங்க. और संसार में कहते हैं कि वो पेपर वर्क அந்த மாதிரி பேப்பர் ஒர்க்ல அவர் ரொம்ப கில்லாடி. और उस काम में बहुत ही बड़ा अच्छे शार्ट அரசாங்கத்துல யாரை போய் எந்த வேலைக்கு யார் அணுகணும் யார்கிட்ட பேசணும் அப்படியெல்லாம் அவர் பார்த்து திறமையா செயல்படக்கூடிய ஒரு தெய்வம். और उस काम पे किसको मिलना और क्या करना है वो सारे काम वो जानते थे அப்ப அவர் சொன்னேன் பாஸ் நீங்க நல்ல மாதிரி வந்து அந்த ஊழியத்தை மறுபடியும் எங்களை தொடர்ந்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது நீங்களாம் ஏன் நீங்க உங்களை தான் உங்களுக்கு தான் அதுக்காக உங்களை தான் நான் அபிஷேகம் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றாரு. और जब मैं कह तो जल्दी से चंगाई पाकर लौट कर आओ तभी उन्होंने कहा कि मैं तुमको क्यों बड़बड़ाया हूँ तुम्हें उस काम को करना है ஒவ்வொரு காரியத்தும் நடக்கும்போது और जब हर एक काम चलता है எத்தனை வருஷமா எங்க கூட இருந்திருக்காரு. ஆனா அதிகமா நாங்க அவரோட உறவு வைத்தது கிடையாது. और बहुत साल तक हमारे साथ रही मगर उतना ही उनके साथ संबंध नहीं था கடந்த ஒரு வருடத்துல அவர் எனக்கு திடீர்னு அழைப்பு கொடுத்தார் பாஸ் உங்களுக்கு அந்த ரெவரண்ட் பட்டம் கொடுக்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம்னாரு. और पिछले साल में अचानक से मुझे फोन करके बोले कि आपको रेवरेंट का वो पोस्टिंग देना तो आप मुझे बुलाए थे பாஸ்டர் தான் वो पासबान ही थे ஆனா பாஸ்டர் விட கொஞ்சம் உயர்வு और पासबान से थोड़ा ऊंचा स्थान அல்லேலூயா. அப்ப அதை கொடுக்கணும். அப்ப நான் சொன்னேன் நான் ஏற்கனவே ரெவரண்டுக்குள்ள தான் இருக்கிறேன். और मैं ऑलरेडी रेवरेंट में ही हूँ தெரியுமா உங்களுக்கு தெரியுமா சென்னையில போய் நான் அந்த பட்டத்தை வாங்கிட்டு வந்திருந்தேன். और पहले से मैं चेन्नई उस शहर में जाकर मैं ऑलरेडी उस पोस्टिंग को दिया அந்த போஸ்டிங் இது பாடம் கொடுத்தாங்க பாடம் படிச்சு அதுல இருந்து அதை வாங்கிட்டு வந்தது. और उस पद को लेने के लिए मैं उस जगह पर गया था அவங்க சொன்னாங்க இல்ல அதெல்லாம் நீங்க அது எப்படி வந்து தெரியாது அது எங்க தரப்புல தான் கொடுக்க விரும்புறோம். और इन्होंने कहा कि हमारे तरफ से ये पोस्टिंग आपको देने की हम चाह रहे हैं நான் சொன்னேன் சரி எப்படியோ மேலங்களை பார்த்து ஏதோ செய்யுங்க அப்படின்னு சொல்லி நான் விட்டுட்டேன். और मैंने भी इसको हाँ मिलाकर मैं भी वहाँ गया ஏன்னா ஒரு தகுதி இல்லாதவன் நீங்க பெரிய வேலையில நீ உள்ள அமைக்கிற கூடாது நான் மாட்டிக்கிட்டு முடிக்க கூடாது பக்கத்து கவுண்ட் சமைக்க
கம்மி பண்ண சவுண்ட் 12 நினைக்கிறேன். அப்படி சொன்னேன், இல்லை இல்லை நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் இருக்கோம் அப்படின்ட்டார். और मैंने कहा कि मैं लायक नहीं हूँ, फिर भी वो मुझे वो पोस्टिंग देकर वो मुझे चलाने के लिए கடைசியில் कहा। அவர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. और तुरंत फिर वो मुझे चुने। சரி, அது மட்டும் தான் எடுத்தாங்களான்னு பார்த்தா और सिर्फ वो नहीं था, அது மட்டும் இல்ல, सिर्फ वो नहीं था, அந்த டெக்கானேஜ் கமிட்டிக்குள்ள என்னை ஒரு மெம்பரா உள்ள நுழைச்சிட்டாங்க. और डेकेनेज उस कमेटी में मुझे एक मेंबर भी शामिल किया। அதுல ஒரு 6 பேர் இருக்காங்க. उसमें एक छह அதுல நானும் ஒரு மெம்பர். और उसमें मैं भी एक मेंबर। பாஸ்டர்மார் நிறைய இருக்காங்க. पासवान अनेक है। அவர்கள் மத்தியில என்ன ஒரு மெம்பர்ஸா முக்கியமான மெம்பர்ஸ் கமிட்டி தீர்மானம் எடுக்கறல மெம்பர்ஸ் என்னை வச்சிட்டாங்க உள்ள. और उसमें मुझे एक मुख्य स्थान उसमें एक मेंबर बना दिया है। அப்போ நான் நினைச்சேன், என்னடா நம்ம இப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டு, கர்த்தாவே நீர் தான் என் கூட இருந்து நல்ல ஞானத்தை பத்தி தந்து நடத்தணும் அப்படி சொல்லி ஆண்டவர் தோப்பு கொடுத்தேன். और मैं परमेश्वर से सौंपा, प्रभु मुझे ये ज्ञान और ये देकर मुझे चलाई करके मैंने विनती रखा। இதெல்லாம் பாருங்க, அவர்கிட்ட ஆண்டவர் பேசின மாதிரியே எல்லாமே முன்னாடி கரெக்டா செஞ்சுட்டாரு. और जिस प्रकार परमेश्वर ने उनसे बात किया उसी प्रकार सब कुछ वो पहले से ही करके गए हैं। அவர் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரத்துல और वो उठने ले जाने के पहले அந்த மரணம் வருவதுக்கு அந்த முன்னாள் நாங்க போய் பேசிருக்கோம். அந்த பேசும்போது அவர் எங்கிட்ட சில காரியங்கள் பேசுறாரு. और मृत्यु से पहले उनसे बात किया, उसमें कुछ प्रकार की बात உங்களெல்லாம் அதுக்காக தான் நான் அபிஷேகம் பண்ணி और வச்சிருக்கேன். तुम्हें उसी के लिए मैंने अभिषेक किया। எனக்கு அப்பமே மனசு கொஞ்சம் வேதனை ஆயிடுச்சு. और वो सुनकर ही मेरा हृदय जो है बहुत ही टूट चुका था। ஆனாலும் எல்லா பிள்ளைங்களும் ஜெபிச்சாங்க. लेकिन सब लोग जो है उनके लिए प्रार्थना किए थे। நம்மளை விட நிறைய பேர் ஜெபிச்சிருக்காங்க. और हमसे बहुत सारे लोग उनके लिए प्रार्थना கர்த்தருடைய किए। சித்தம் எதுவோ நடந்துச்சு. क्या परमेश्वर का इच्छा है वही वहाँ पूरा हुआ। ஹalleluya हालेलुया। ஹalleluya. கடைசி வரை ஆண்டவருக்காக ஓடின மனிதன். और अंत तक परमेश्वर के लिए दौड़ने वाले मनुष्य थे। முடிவு பரியந்த மரண பரியந்த நம்மை நடத்துவார். और मृत्यु के तराई तक परमेश्वर में चलाएगा। இந்த தேவன் நம்முடைய தேவன். और ये प्रभु जो है हमारा இந்த परमेश्वर தேவன் है। என்றென்றைக்கும் சதா காலங்களில் நம்முடைய और தேவன். ये प्रभु सदाकाल हमारा परमेश्वर அவர் है। மரண பரியந்த நம்மை நடத்துவார். और मृत्यु तक हमें वो चलाएगा। மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். கலங்காதே திகையாதே மனமே, மரண பரியந்தம் நடத்துவார். கலங்காதே திகையாதே மனமே, கலங்காதே மனமே திகையாதே, புலம்பாதே மனம் வருந்தாதே, மரண பரியந்தம் நடத்துவார். கலங்காதே திகையாதே மனமே, சுற்று முடிய நடத்த வல்லவர். और अंत तक हमें चलाने वाला அப்ப प्रभु நம்முடைய है। ஜீவன் அவரோடு கூட ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் போகும். तो हमारा जीवन जब उसके साथ मिलकर चलता है तभी वो पहुंचते हैं। அரசாங்கத்துல வேலை பார்க்கறவங்க और सरकार में जो काम करते हैं திடீர்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே போயாச்சுன்னு சொன்னா और सब काम करते वक्त वो गुजर जाते हैं। அவங்களுக்கு மரணம் அந்த அடக்கம் பண்ணும் போது என்ன செய்வாங்க தெரியுமா? और जब वो दफनाते हैं तो क्या करते हैं? என்ன செய்வாங்க சொல்லுங்க. तुम कहो क्या கடைசியா करते நம்ம हैं? மன்மோகன் சிங் அவர்கள் இறந்துட்டாங்க. முன்னாடி பாரத பிரதமர் 10 முறை அவர் பாரத பிரதமராக இருந்தவர். 3 முறை அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருந்தவர். அவர் இறந்துட்டாரு. और पिछले दिन में मनमोहन सिंह जो फाइनेंस मिनिस्टर थे वो गुजर चुके थे। அவர் இறக்கும் போது எப்படி அவரை அடக்கம் பண்ணாங்க பாத்தீங்களா? और जिस प्रकार दफनाए करके कोई देखा என்ன है பண்ணாங்க? என்னப்பா குண்டு ஷூட் பண்றாங்க. और गन शूट करते हैं அந்த அது வந்து ஒரு கனத்துக்குரிய காரியம். और एक आदर का काम है वो। அவர் கவர்மெண்ட் அவர் எம்பியில இருக்கும்போது இறந்துட்டாரு. और जब एमपी पोस्ट में तभी वो गुजर चुके थे, அதனால அவருக்கு மரியாதை செலுத்தினாங்க. इसलिए उन्हें आदर किए थे। அப்படி இல்லாம போஸ்டிங்ல இல்லாம இருந்தாலும் கூட அவர் அரசாங்கத்தில் ஏற்கனவே பணியாற்றிட்டு அவர் பென்ஷன்லாம் வரும். அதன் அடிப்படையில் அவங்களுக்கு அப்படி செய்வாங்க. अगर वो उस पोस्ट में नहीं रहेंगे तो भी वो उसके आदर वो देते थे। இது ஒரு கனத்துக்குரிய ஒரு காரியம். एक आदर देने वाला एक कार्य है। அல்லேலூயா. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ஓடிக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னா, अगर मसीह के अंदर कोई दौड़ता है तो அவர் மரணத்தை சந்திச்சான்னு சொன்னா, अगर वो मृत्यु को तराई पे आ जाता है பரலோகம் வெகுவாய் பாராட்டுகிறார். स्वर्ग जो है बहुत ही से आदर से ஆண்டவருக்காக ஓடிக்கிறவர்கள். और जो परमेश्वर के लिए दौड़ता அதான் है। சொல்ல இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவன். इसलिए वचन कहता है कि ये प्रभु सदाकाल हमारा प्रभु है। இந்த இயேசு தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். நித்திய மகிமையிலே கொண்டு சேர்த்திடுவார். இந்த இயேசு தேவன் என்றென்றைக்கும் உள்ள
நம்முடைய தேவன். और हर एक समय हमारा प्रभु है। அவர்தான் நம்மை சதா காலம் நடத்தி செல்கிறார். और वही हमें सदा काल तक चलाता है। ஆமென். आमीन। எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? क्या सब लोग आनंद हो? ஆமென். ஆமென். சின்ன பிள்ளைங்களா உங்க பாட்டை கொஞ்சம் விட்டுருங்க. அவங்கள பிடிச்சு வைக்கிறதுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணதுக்கு நம்ம நேரம் கொடுக்க கூடாது. அவங்க நம்ம கண்ட்ரோல்ல இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் அவங்க பாட்டு விளையாட்டும். நாமளும் அப்படித்தான் இருக்கோம். அல்லேலூயா. முன்னாடி இருக்கிற கிள்ளி விட்டு வேடிக்கை பார்த்தோம். சின்ன பிள்ளைலாம் அப்படி உட்கார்ந்து இருக்கும். முன்னாடி உள்ளவன கிள்ளி விட்டு நொல்லி விட்டுருவான். ஐயோ அப்படி சொல்லுவான். அதை பார்த்து நாங்கள் சிரிப்போம். சேட்டை தானே இருக்கத்தான் செய்யும். போக போக எல்லாம் சரியா மாறுவாங்க. ஆமென். அல்லேலூயா. சரி, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் தயார் இருக்கிறீங்க? अब बपतिस्मा लेने के लिए कितने लोग तैयार हो? ஞானஸ்நானம் எடுக்கிறவங்க கை வைத்தீங்க. நீ எத்தனை வந்திருக்கு நான் பார்க்கட்டும் கொஞ்சம். जो बपतिस्मा लेने वाले हैं हाथ उठाकर दिखाइए। வெரி குட் வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். प्रभु तुम्हें आशीष करेगा। கைகள் போடுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல நிறைவான ஆசீர்வாதங்களை தந்தருள்வாராக. प्रभु तुम्हें भरपूरी से आशीष करे। ஆமென். आमेन। சரி, அதற்கான குறித்த பாடத்தை நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம். और उसका पाठ जो हम लगातार मनन करके आ रहे हैं। ஞானஸ்நானம் சத்துரு மீது ஜெயம் எடுக்கிற ஒரு காரியம் என்று கடந்த நாட்களிலே பார்த்தோம். और बपतिस्मा जो है शत्रु में विजय पाने वाले हैं करके हम पिछले दिन पे देखे हैं। கண்டிப்பா நீங்க நோட்ஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். और तुम नोट्स ले लिए तो तुम्हारे लिए बहुत ही उपयोग होगा। ஞானஸ்நானம் சத்துரு மீது ஜெயம். और बपतिस्मा जो है वो शत्रु के ऊपर लेने वाला एक विजय है। உலகேர் புத்தகம் 2:15 பார்த்தா எல்லா துறைத்தலங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். और कोलोसियों में देखते हैं कि सारे अधिकार से परमेश्वर ने क्रूस में उसमें विजय पाया। ஆமென். आमेन। அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகவே நம்ம கடைசியா நம்ம பார்த்தோம் துறைத்தரங்களும் அதிகாரங்கள் எல்லாம் அவர் உரிந்து கொண்டார். और अंत में हम देखें कि सारा अधिकार ने परमेश्वर ने ले लिया। சாத்தான் வல்லமைகளை பறித்து வைத்திருந்தான் தேவ பிள்ளைகள் ஆண்டவரால் படைக்கப்பட்ட மக்களிடத்திலிருந்து. शैतान जो प्रभु के लोग से सारा अधिकार को छीन அந்த அதிகாரத்தை மறுபடியும் ஆண்டவர் கையிலே எடுத்துக்கொண்டார். और वो अधिकार को प्रभु ने वापस अपने हाथों में ले लिया। மரணத்தின் மூலம் அவனை ஜெயித்ததினால और मृत्यु से प्रभु उसको जीतने से அந்த அதிகாரம் திரும்பவும் தேவன் தம்முடைய கையில் எடுத்துக்கொண்டார். और उस अधिकार को प्रभु वापस अपने हाथों में ले அதை लिया। வைத்திருக்கிறார். अभी वो रखे हैं நமக்காக வைத்து விட்டு போயிருக்கிறார். और हमारे लिए वो अधिकार रख कर गए நாம हैं। செய்ய வேண்டியது என்னன்னா और हमें क्या करना है? இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயித்தாரோ ஜெயம் பெற்றாரோ அதே ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழ்ந்துதான் நாம் அதை எடுத்துக்கொள்ளணும். और जिस प्रकार यीशु मसीह ने इस संसार में जीवन को वो विजय से किया है उसी प्रकार हमें भी उसे विजय पाना அப்ப है। ஞானஸ்நானம் எடுக்கிறது மூலமாக நீங்கள் சத்துரு மீது ஜெயம் எடுக்கிறீங்க. और बपतिस्मा लेने के कारण शत्रु के ऊपर तुम विजय पाते हो। ஆமென். आमीन। இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஞானஸ்நானம் மனுஷர் முன்பாக அறிக்கை செய்கிறது. और आज हम देखने वाले कि बपतिस्मा जो है मनुष्य के सामने अंगीकार करना है। ஞானஸ்நானம் எப்படி எதுக்கு எடுக்கிறோம் சொன்னா மனுஷர்கள் முன்பாக ஒரு அறிக்கை பண்ணுகிற காரியம். और बपतिस्मा क्यों लेते हैं कि मनुष्य के सामने हम अंगीकार करते हैं। நான் போன வாரம் சொல்லியிருந்தேன் எல்லா பிள்ளைகளும் நீங்க ஞானஸ்நானம் எடுக்க போகிற எல்லாருமே நீங்க கண்டிப்பா சாட்சி சொல்லி ஆக வேண்டும். और पिछले दिन मैंने कहा कि जो कोई बपतिस्मा लेता है उन्हें जरूर गवाही देना। ஏன் ஞானஸ்நானம் எடுக்க போகிறீங்க, எடுக்கிறதுனால உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்க போகிறது அப்படிலாம் நீங்க அதை பத்தி சாட்சி சொல்லணும். और क्यों बपतिस्मा लेने वाले उसमें क्या तुम्हें भलाई मिलने वाला है ये सब सोच कर तुम्हें गवाही देना है। மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 32 முதல் 38 வரை. और मत्ती की पुस्तक में 10वां अध्याय में 32 से 38 तक। என்னமா மனுஷன் முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் 10ஆம் அதிகாரம் 32 முதல் 38. என்ன படிச்சாங்கல இந்த பாடம் ஆயிடுச்சா? போன வாரம் ஆயிடுச்சா? அச்சா. ஞானஸ்நானம் தேவ ஆலோசனைக்கு ஒப்பு கொடுப்பது இருக்கா? இல்ல, அதுக்கு அடுத்த பாடம். சரி, அதுல பார்த்தா தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாத எனக்கு பார்த்து நல்ல கடைசியான வசனம். கரெக்ட்? ஓகே. ஞானஸ்நானம் தேவ ஆலோசனைக்கு ஒப்பு கொடுப்பது. और बपतिस्मा जो है परमेश्वर की योजना के लिए सौंपना। ஆண்டவருடைய ஆலோசனைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பது ஞானஸ்நானம் எடுக்கிற அடையாளம். परमेश्वर का योजना के लिए सौंपना वाला जो चिन्ह है वो बपतिस्मा है। லூக்கா புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனம். और लूका की पुस्तक में 7वां अध्याय में 30वां वचन। லூக் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது. और लूका 7वां अध्याय 30वां वचन कहता है பரிசேயர்களும் நியாயசாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடுண்டாக தேவனுடைய ஆலோசனையை தள்ளிவிட்டார்கள். पर फरीसियों और व्यवस्था
पको ने उससे बपतिस्मा ना लेकर परमेश्वर की मनसा को अपने विषय में डाल दिया அவர்களுக்கு ஞானஸ்நானம் எடுக்க விருப்பம் இல்லை. और उन्हें बपतिस्मा लेने के लिए कोई आशा नहीं அந்த है ஆலோசனையை அவர்கள் தள்ளி விட்டதாக இந்த வேதம் நமக்கு இங்கே சுட்டி காண்பிக்கிறது. और उस सलाह को उन्होंने नहीं लिया करके यहाँ पर परमेश्वर वचन कहता है। அல்லேலூயா. அல்லேலூயா. இடத்துல 30ஆம் அதிகாரத்துக்கு 9ஆக வாசிக்கலாம் 28ஆம் வசனத்திலிருந்து. और 28वां वचन से पढ़ेंगे। யோவான் ஸ்நானகனை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். यूहन्ना के बारे में प्रभु यहाँ पर कहते हैं கீழே ஆமென். ஆகிலும் என்ன சொல்லப்படுகிறதுல தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். और जो परमेश्वर के राज्य में छोटा से छोटा है वो उसी से बड़ा है। எப்படி சிறியவன் பெரியவன் என்று இங்கே பார்க்கப்படுகிறது. और कैसे यहाँ पर छोटा और बड़ा करके कहा है। ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவன் யோவான் ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவன், தீர்க்கதரிசி ஒருவன் கிடையாது. और स्त्रियों से जन्म लिया यूहन्ना से उससे बड़ा कोई बपतिस्मा नहीं है। ஆனா சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். लेकिन परमेश्वर कहते हैं कि परमेश्वर के राज्य में जो छोटा है वो इससे भी बड़ा है करके कहते हैं। அவர்கள் யார் என்று பார்க்கும்போது நம்மை குறித்து ஆண்டவர் மேன்மை பாராட்டுகிறார். और हमारे बारे में प्रभु यहाँ पर बड़ाई कहते हैं। சிறியவர்களாக எண்ணப்படுகிற நாம் हम छोटे माने जाए हम जो தேவனுடைய ராஜ்யத்தில் பெரியவர்களாக பார்க்கப்பட போகிறோம். और परमेश्वर के राज्य में बहुत ही बड़ाई दिखाई देंगे। ஆமென். आमीन। தேவனுடைய ஆலோசனைக்கு ஒப்பு கொடுப்பது, और परमेश्वर की योजना में सौंपना। யோவானுடைய உபதேசத்தை கேட்ட ஆயக்காரர் முதலான சகல ஜனங்களும் அவனாலே ஞானஸ்நானம் பெற்று தேவ நீதிபர் என்று அறிக்கையிட்டார்கள். பரிசேயரும் சரிசேயர்களுமோ நியாயசாஸ்திரிகளுமோ அவனால் ஞானஸ்நானம் பெறாமல் தங்களுக்கு கேடு உண்டாக தேவனுடைய ஆலோசனை தள்ளிவிட்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய ஆலோசனை என்ன பண்ணிட்டாங்க? அவங்க தள்ளிட்டாங்க. பரிசேயர் நியாயசாஸ்திரிகளுடைய ஆலோசனைகளை இந்த தள்ளி விட்டதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். और फरीसियों का जो सलाह है यहाँ पर उसने टाल दिया है करके कहते हैं। அவர்கள் தள்ளி விட்டதை போல நாம் தள்ளி விடாம தேவ ஆலோசனைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்படியாக ஆண்டவர் பேசுகிறார். और जिस प्रकार यहाँ पर उन्हें टाल दिया है उसी प्रकार हमें नहीं करना है करके प्रभु हमसे कहते हैं। மத்தேயு புத்தகம் 28ஆம் அதிகாரம் और मत्ती के पुस्तक में 28वां अध्याय 18-20 சொல்லப்படுகிறது. और 18 और 20 वचन कहता है। வாசிக்க பாப்போம். மத்தேயு 18:28 முதல் 20 வரை. சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இந்தியில வாசிக்கலாம். और यीशु ने उनके पास आकर कहा कि स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है। கவனிங்க. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया है। இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்த பிற்பாடு இந்த காரியத்தை சொல்லுகிறார். और प्रभु यीशु मसीह जो है जो मृत्यु से जीवन पाने के बाद ये वचन कहते हैं। வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. और आकाश और पृथ्वी में सारा अधिकार मुझे दिया है। முன்னால மனிதனுக்கு பூமி மேல தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. और पहला जो है संसार में मनुष्य को अधिकार दिया है। மனிதன் பூமி ஆளுவதற்கான அதிகாரத்தை பெற்றிருந்தார். और मनुष्य को संसार को एक आज्ञा एक अधिकार दिया சகல गया था। ஜீவராசிகளை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு கட்டளையிட்டார். और सारा जीवन जंतु को तुम राज्य करो करके उन्होंने कहा दिया है। அதாவது ஆகாயத்தில் வாழுகிற பறவைகளானாலும் சரி, நீரிலே வாழுகிற மச்சங்களானாலும் சரி, நிலத்திலே வாழுகிற மனிதர்களோ மிருகங்களானாலும் சரி, எல்லாமே அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது என்று கர்த்தர் கட்டளையிட்டார். और परमेश्वर कहता है कि संसार में जीने वाले सारे जीवन जंतु जो है मनुष्य के अधीन है करके कहते हैं। ஆனால் சத்துருவானவன் பிசாசானவன் ஆதாம் ஏவாள் மூலமாக அந்த அதிகாரத்தை தன் கையிலே எடுத்து கொண்டபடினாலே और शैतान जो है आदम और हवा के सामने उनका अधिकार लेने छीनने के कारण அவர் தன்னை பலியாக ஒப்புக்கொடுத்த அதிகாரத்தை மீண்டும் நம்மிடத்தில் பெற்று தரும்படியாக
இந்த மரண பாடுகளுக்கு உட்பட்டார். और यीशु मसीह बलि होकर वो सारे अधिकार लेने के लिए इस पृथ्वी पे तराई पे चले गए। அதனாலதான் அவர் சொல்லிட்டு 3ஆம் நாள் மரித்தோரில் எழுந்து சொல்ற வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. इसलिए यीशु तीसरे दिन जी उठने के बाद कहते हैं कि स्वर्ग और पृथ्वी का सारा अधिकार मुझे दिया गया। ஆமென். எல்லா அதிகாரத்தையும் உடையவராக ஆண்டவர் और மாற்றப்பட்டிருக்கிறார். सारा अधिकार बनने वाले प्रभु बन चुके हैं। அதே அதிகாரத்தை நம்மிடத்திலும் கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் விருப்பப்பட்டபடினால அதை இப்படி சொல்லுகிறார். और उसी अधिकार हमें देने के लिए परमेश्वर आशा रखने के कारण ये कहते हैं। என்ன சொல்றாருன்னா, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. इसलिए तुम जाकर सब जाति लोग को चेले बनाओ। சில மக்கள் சொல்லுவாங்க, நாங்கள் உங்களை போலவா வேதாகமத்தை எங்களுடைய குரானையோ அல்லது பகவத்கீதையோ எடுத்துக்கொண்டு நாங்கள் தெரு தெருவா அப்படி சொல்லுகிறோமான்னு கேட்கிறாங்க. और वो कई लोग संसार के लोग कहते हैं कि क्या तुम्हारी तरह हम भगवत गीता और कुरान लेकर के हम घूमते हैं। அவர்களும் சில இடங்கள்ல போய் சொல்றாங்க. और वो भी कई जगह जाकर कहते हैं। ஆனா வேதம் நமக்கு சொல்லுகிறது ஆண்டவருடைய பிரதான கட்டளை. लेकिन पवित्र शास्त्र ये कहता है कि प्रभु का आज्ञा है। நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்கள். और तुम जाकर जाति लोगों को चेले बनाओ। இது ஆண்டவருடைய கட்டளை. ये प्रभु का एक आज्ञा है। சகல ஜாதிகளையும் சீசராக்கி और सारी जाति को चेले बनाओ। பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்க. और उन्हें पिता और पुत्र और पवित्र आत्मा के नाम से बपतिस्मा दो। அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் பிதா குமார் திருத்துவத்தின் பெயராலே ஞானஸ்நானம். और ये एक त्रित्व का एक नाम का एक बपतिस्मा ஒரு है। பெயராலே எடுக்கக்கூடியது அல்ல. और एक नाम से लेने वाला नहीं है। அங்க ஒரு இடத்துல பார்க்கிறோம், இயேசுவின் நாமத்தால் ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தார்கள். और एक जगह पर सिर्फ यीशु मसीह के नाम से बपतिस्मा लिए। எபேசுக்கு வரும்போது பவுல் அப்போஸ்தலன் எபேசுக்கு வரும்போது பேதுரு வரும்போது அவர்கள் கேட்டா, நீங்கள் எந்த நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றீர்கள்? और एफेसस में जब पत्रस आता है तभी पूछते कि लोग तुम कौन से नाम से बपतिस्मा அதுல लोगे? சொல்றாங்க, நாங்க யோவான் கொடுத்த ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானத்தை और பெற்றோம். वहां पर कहते कि யோவானா का जो मन फिराने वाला उस बपतिस्मा को हम இன்னொரு लेते கூட்டத்தார் थे। சொல்றாங்க, இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தோம். और हर एक जन कहते हैं कि यीशु मसीह के नाम से बपतिस्मा அவர் लेते மறுபடியும் हैं। அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால ஞானஸ்நானம் கொடுக்கிறார். और वापस पिता और पुत्र और पवित्र आत्मा नाम से वो बपतिस्मा लेते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றாலே முழுமையான ஞானஸ்நானம் எடுத்து விட்டீர்கள் என்று அர்த்தம். और पिता कुमार और पवित्र आत्मा के नाम से तुम बपतिस्मा लेते हो, पूरा का एक बपतिस्मा है। ஆண்டவர் நமக்கு அந்த கட்டளை சொல்லியிருக்கா, நீங்க இத போய் செய்யுங்கன்னு சொல்லுகிறார். प्रभु ने हमें यहाँ पर आज्ञा दिया है कि ये जाकर तुम करो। கீழே சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள். और उन्हें सब बातों जो मैं तुम्हें आज्ञा दी है बनाने सिखाओ। நம்முடைய சீசர்ட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், और अपने चेलों को प्रभु यहाँ पर நான் कहते என்னென்ன हैं। கட்டளை உங்களுக்கு சொல்லணும் அதை போய் நீங்க சீசர்ட்ட அவங்களை சீசராக்கி அவருக்கு உபதேசம் பண்ணுங்க. और जो कोई आज्ञा मैं तुम्हें देता हूँ उन लोगों को जाकर उन्हें चेले बनाओ। உலகத்தின் முடிவு வரையும் தான் நான் உங்களுடனே கூட இருக்கேன்னு சொல்லுகிறார். और जगत के अंत तक सदैव तुम्हारे साथ हूँ। ஆமென். அப்ப தேவ ஆலோசனைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறது. इसलिए परमेश्वर की योजना के लिए हमें अपने आप को सौंपना है। ஞானஸ்நானத்திற்கு இந்த ஞானஸ்நானம் எடுப்பதற்கு என்ன செய்யணும்னு சொன்னா தேவ ஆலோசனைக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். और बपतिस्मा लेने के लिए हमें क्या करना है अगर पूछे जाए तो परमेश्वर की योजना के लिए हमें सौंपना है। தேவன் சொன்ன வார்த்தைக்கு நம்மை கீழ்ப்படுத்துவது. और परमेश्वर ने जो आज्ञा दिया है उसे अपने आप को पालन करना है। ஏன்னா தேவன் சொல்லிட்டார், அதற்காக நான் கீழ்ப்படுகிறேன். क्योंकि प्रभु ने ये कह चुका है इसलिए मैं इसके आदर ஏன்னா करता हूं। நமக்காக மரித்தவர் உயிர்த்தவர் அவர்தான், மீண்டும் வரப்போகிறவரும் அவர்தான். क्योंकि हमारे लिए मृत्यु पाया, हमारे लिए जी उठा और हमारे लिए वापस आने वाला है। ஆமென். आमीन। இரண்டாவதாக और दूसरा जो है ஞானஸ்நானம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருப்பதற்காக. बपतिस्मा मसीह के लोग के अंदर एक साथ रहने கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருப்பதற்காக. और मसीह के अंदर एक मन होने ஆமென். அவர் தனியே இருக்க விரும்பவில்லை. और अकेलेपन में रहने के लिए நம்ம नहीं, எல்லாரையும் ஒன்றாய் வைத்திருக்கவே விரும்புகிறார். और हम सबको एक ही इस पे रखने के लिए परमेश्वर आशा करता है। ஆமென். आमीन। நானும் பிதாவும் ஒன்றாய் और இருக்கிறோம். मैं और पिता एक साथ हैं। என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று और சொல்லுகிறார். जो मुझे जानता है वो मेरे पिता को भी जानता है। அப்ப करके இயேசு कहते हैं। கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவர்களும் और जो कोई यीशु मसीह के साथ रहते பிதாவை हैं கண்டார்கள். वो पिता को भी जानते हैं। ஆமென் சொல்லுமா? आमीन। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஞானஸ்நானம் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருப்பதற்காக. और बपतिस्मा मसीह के अंदर एक साथ रहने। கலாத்தியருக்கு நிருபம் 3ஆம் அதிகாரம். और गलातिया पुस्तक 3 अध्याय 3ஆம் அதிகாரம் 27 முதல் 28 வசனங்கள் வரை 27 से 28 तक படிக்கலாம். ஏனெனில் ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் ஆ. எத்தனை பேரோ எத்தனை பேரோ அத்தனை பேரோ ஆ. கிறிஸ்துவை தெரிந்து கொண்டிருக்கிறீர்களே. ஆமென் 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 அல்லேலூயா. 3:27 28 வசனம் சொல்லுகிறது,
और वचन कहता है உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ और तुम में से जितने ने मसीह से बपतिस्मा लिया है அத்தனை பேரும் அவரை கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. और उन्होंने मसीह को पहन लिया है ஆமென். आमीन நம்ம கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம். और मसीह को पहने हैं ஞானஸ்நானம் பெறாதவர்கள் தரித்துக் கொள்ளவில்லை. और जो बपतिस्मा नहीं लिए वो मसीह को नहीं पहने हैं ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தரித்திருக்கிறார்கள். और जो कोई बपतिस्मा लिया है वो परमेश्वर को पहने हैं அவர்கள் தரித்துக் கொள்வதற்காகத்தான் இந்த ஞானஸ்நான உபதேசம். और वो मसीह को पहनने के लिए ये उपदेश दिया गया है ஆமென். ஆண்டவருடைய கட்டளையில ஒரு கட்டளை. और परमेश्वर का एक आज्ञा है ஆகவே நாம் தரித்துக் கொள்வதற்காக வாஞ்சியாக இருக்கிறோம். इसलिए मसीह को पहनने के लिए हम आशा रखते हैं அதற்காகத்தான் ஜெபிக்கிறோம், அதற்காகத்தான் வேதத்தை தியானிக்கிறோம், வேத வசனங்களை அந்த காரியத்தை ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொள்ளுகிறோம். इसलिए முன்னாடி வாங்கம்மா, முன்னாடி வந்துருங்க, ரெண்டு பின்னாடி இருக்க சேர் இருக்கு பாருங்க, கீழே காரங்க வழி, அந்த வழி வர்றவங்களுக்கு இடம் கொடுங்க. வாங்க, முன்னாடி வாங்க, இந்த சைடுல வாங்க. சோத்திரம். சரி, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே என்று और சொல்லப்படுகிறது. जितने लोग मसीह से बपतिस्मा लिया है उन सब मसीह को पहन लिया है ஆமென். அப்போ ஒருவன் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டால் अगर एक मसीह को पहना है तो அவன் மறைந்து விடுவான், वो छुप गया है மறைக்கப்பட்டு விடுவான். अभी वो छुपा गया है இப்ப அவனிடத்துல கிறிஸ்தான் தெரிவார். अभी उसके अंदर से मसीह केवल प्रकट होंगे விசுவாசிக்கிறீங்களா? क्या तुम विश्वास करते हो அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப நீங்க கிறிஸ்துவை தரித்துக் கொண்டால் मसीह को अगर तुम पहने हो तो உங்களுடைய ரூபம் வெளியே தெரியாது, तुम्हारा स्वरूप बाहर नहीं दिखेगा உங்களுடைய உருவம் என்னதுன்னு தெரியாது. तुम्हारा स्वरूप क्या है करके नहीं அப்படின்னா जानोगे உங்களுடைய பழைய பேச்சு, यानी तुम्हारा बुरा पहले बुरा உங்கள் कार्य பழைய சுபாவங்கள் तुम्हारे बुरे स्वभाव जो है எல்லாமே மறைக்கப்பட்டு விடும். सारा कुछ छुपा गया है அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया இந்த ஆடு பத்தியங்களா, ஆடு தோலை உரிச்சிட்டாங்கன்னு சொன்னா, தோலை உரிச்சு தொங்க போட்டுக்கான்னு வச்சுக்காங்க. और बकरी का जो चमड़ी उसे निकाल कर के उसे टंगाया है तो நாயையும் தோலை வச்சு தொங்க போட்டுக்கான்னு வச்சுக்கோங்களேன். और कुत्ते का भी वो चमड़ी निकाल कर टंगाए तो கழுத்தை ஏற்கனவே வெட்டிடுவாங்க. और उनका मुंडी को पहले से काट देते हैं பார்க்கும்போது எல்லாமே எப்படி தெரியும்? और अगर देखे जाए तो सब कुछ किस प्रकार दिखेगा செம்மறியாடா வெள்ளாடா தெரியாது. मेड और जो बकरी का दोनों का अंतर नहीं पता चलेगा कौन सा अंतर नहीं पता चलेगा? कौन मेड सा? और बकरी வெள்ளாடு செம்மறியாடு. ஏமா வந்து கலராட ஒரு ஆடு இருக்குல்ல, அது பேர் என்ன பாடு? என்ன அது? ஷீப். அது பேரு ஷீப் தானே? ஷீப். கோட்டுங்கிறது கருப்பாடு. அதான் கோட்டுக்கும் ஷீப்புக்கும் வித்தியாசம். और बकरी का அது मेड இங்கிலீஷ் का சொல்லுங்க. अंतर அதானா? ஓகே, வெரி குட். அப்போ இந்த வெள்ளாடும் கருப்பாடும் தோலை உரிச்சு போட்டோட எந்த ஆடும் தெரியாது. और भेड़ और बकरी का दोनों का वो चमड़ी निकाला जाए तो वो अंतर नहीं पता चलेगा எல்லாருமே கருப்பா அந்த செம்பிளி ஆடு சாப்பிட மாட்டாங்க. और सारे लोग जो है वो भेड़ का वो मांस नहीं खाते हैं மும்பைல அதெல்லாம் கேட்டகரி தெரியாது. और मुंबई में उसका कैटेगरी नहीं தோலை जानते உரிச்சு போட்டானா என்ன கறியான கூட சொல்லி வாங்கிட்டு போயிடுவாங்க. और चमड़ी निकाला जाए तो कौन सा मांस है करके पूछ कर वो लेकर खाते हैं தோல் உரிக்கப்படாமல் இருக்கும்போது தான் நிறம் காண முடியும். और उसका चमड़ी नहीं निकाला जाए तो ही पता चलेगा தோல் உரிக்கப்பட்டு விட்டது என்றால் अगर उसका चमड़ी निकाला जाए तो என்னதே தெரியாது. क्या है करके नहीं जानेंगे ஆட்டு கறி அவ்வளவுதான். सिर्फ ये मांस है करके जानेंगे சிவிங்க ஒண்ணு இருக்க, சிவிங்க ஒட்டக சிவிங்க. ஒட்டக சிவிங்க இருக்கு இல்லையா? கிராப், जिराफ ஜிராஃப். அந்த ஜிராஃப் வந்து புள்ளி புள்ளியா இருக்கும். और जिराफ का जो शरीर है उस पे एक डॉट डॉट रहता அதை है மாற்றவே முடியாது. उसे हम बदल नहीं सकते हैं தோல் உரிஞ்சாதான் அது மாறும். अगर उसका चमड़ी निकाला जाए तो बदलता அதே போல है சிறுத்தை புலிக்கு அப்படிதான் இருக்கும். और इसी प्रकार चीता का भी करते हैं அது புள்ளி மாறவே மாறாது. और उसका डॉट जो है वो बदलता नहीं है அது தோல் உரிச்சாதான் அதோடைய நிறம் மாறும். और उसका जो चमड़ी निकाला जाए तो ही उसका वो தோல் बदलता है உரிக்கப்படாத வரைக்கும் அதோடைய குணாதிசயத்தினோடு தான் தெரியும். और चमड़ी निकाली नहीं जाए तो उसका जो गुण है वही प्रकट होता கிறிஸ்தவ है பிள்ளைகளாகிய நாம और मसीह के लोग हम जो है நமக்குள்ள சுபாவங்கள் இருக்கிறதே. और हमारे अंदर कुछ स्वभाव है சில பேர் கோபக்காரங்களா இருப்பாங்க, कई लोग बहुत ही गुस्से वाले रहेंगे சில பேர் ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க, और कई लोग बहुत ही नरम हृदय के रहेंगे சில பேர் எவைய கேடுகெட்டு போன எனக்கு என்னங்கிற மாதிரி இருப்பாங்க. और कई लोग ऐसे सोचते कोई
कहीं जाए तो मुझे சில क्या பேர் मिलेगा? சமுதாய கரிசனை உள்ளவர்களாக யாரை பார்த்தாலும் குற்றச்சாட்டு என்ன இப்படி இருக்க என்ன அப்படி இருக்க அப்படி இப்படின்னு ஒரே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. और कई लोग सिर्फ सोशल काम में उसी का सोच पे रहते हैं ஏதாவது ஒண்ணு ஒவ்வொருத்தருக்கே குணாதிசயம். और हर एक लोग के अंदर हर एक गुण है மனிதருக்கு அப்படிப்பட்ட குணாதிசயங்கள். और मनुष्य के अंदर उस प्रकार के ஆனா गुण है। கிறிஸ்துக்குள்ள வந்த உடனே लेकिन मसीह के अंदर जब हम आते ஞானஸ்நானம் हैं எடுக்கும்போது बपतिस्मा लेने के पहले அவரை ஆடையாக நாம் தரித்துக் கொள்கிறோம். यीशु मसीह को कपड़े जैसे हम पहन लेते அந்த हैं ஆடை நம்ம மேல விழுந்த உடனே और वो उसके कपड़े को पहनने के நம்முடைய कारण எல்லா பேச்சு வழக்கங்கள் மாறுகிறது, हमारे सारी बातें जो है वो बदलता நம்முடைய है ட்ரெஸ் எல்லாம் மாறுகிறது, और हमारे कपड़े जो है वो बदलता है நம்முடைய கிரியைகள் எல்லாம் மாறுகிறது. और हमारा सारा क्रिया बदलता है ஆமென். आमीन। கிறிஸ்துக்குள்ள இருக்கிறான், वो मसीह के अंदर रहता है கிறிஸ்துக்குள் இருக்கிறான். और मसीह के अंदर रहता அப்ப है கிறிஸ்து நம்ம மேல இருக்கிறான்னு அர்த்தம். इसका मतलब मसीह हमारे ऊपर ஏன்னா அவர் है நம்ம ஆடையா போடுறோம் இல்லையா? क्योंकि उससे हम कपड़े जैसे पहने அப்ப हैं நம்ம போகும்போது வரும்போதெல்லாம் யாரா சொல்லுவாங்க? सब हम जहाँ पर भी जाए तो हमें किस प्रकार से वो देखेंगे சொல்லுங்க, நீங்க யாரா சொல்லுவாங்க நம்மள? और किस प्रकार से हमें वो नवा? देखेंगे என்னமா? हालेलुया बोलो। அல்லேலூயா கிறிஸ்தவங்களா? அல்லேலூயா கிறிஸ்தவம் சொல்லுவாங்களா? சொல்றேன். அல்லேலூயாக்காரங்க கிறிஸ்தவர்கள். और मसीह के लोग முதலாக அந்தியோகியா சபையில உள்ள மக்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று. और पहले अंत्योकिया सभा का वो लोगों के मसीह के नाम उनको இது दिया गया है அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கலாம். और प्रेरित के उस पुस्तक में 13वां अध्याय में तुम पढ़ அங்கதான் सकते हो கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிற்று. और वहाँ पर ही मसीह के लोग है करके उन्हें नाम दिया எல்லாரும் है கிறிஸ்துவை வெளிப்படுத்தினாங்க. क्योंकि सारे लोग वहाँ को मसीह को ही प्रकट किए கிறிஸ்துவின் थे வாசனை அவர்களுக்கு வெளிப்பட்டது. और मसीह का सुगंध उनके अंदर से निकला அப்படின்னா அவங்க எங்க போனாலும் வந்தாலும் கிறிஸ்துவை பத்தியே பேசினாங்க. क्योंकि जहाँ पर भी वो लोग गए थे सिर्फ मसीह के बारे में बात की है நமக்கு யாராவது பர்ஃபியூம் அடிச்சு வந்திருக்கோமா? क्या यहाँ पर कोई परफ्यूम मारकर आते हैं இல்ல. नहीं அடிச்சு வந்தா தெரியும். अगर डालकर आते तो हमें पता चलता है ஏதோ ஒரு மனுஷன் பர்ஃபியூம் அடிச்சு और வந்திருக்கான். कोई तो एक मनुष्य परफ्यूम लगाकर என்ன आया பர்ஃபியூம் है நம்ம கண்டுபிடிக்க தெரியாது. और कौन सा परफ्यूम है करके हम नहीं சில पहचान பர்ஃபியூம் पाएंगे கண்டுபிடிச்சிடலாம். और कुछ परफ्यूम को हम पहचान सकते என்ன हैं வாசனை உங்ககிட்ட வருது? और इस प्रकार का एक सुगंध इनके अंदर से आ रहा நம்ம है எல்லாம் கிறிஸ்துவ பிள்ளைகளா இருக்கனால, தேவ பிள்ளைகளா இருக்கனால हम सब मसीह के लोग होने के कारण பர்ஃபியூம் ஏன்னா நீங்க அடிச்சுக்கோங்க வேண்டாம்னு நான் சொல்லல. और कितना भी परफ्यूम तुम मार लो वो मैं मना नहीं कर रहा हूँ அதுக்கு நான் தடை போடுறதுக்கு நானும் ஒன்னும் அதுக்கு பெரிய அதிகாரி கிடையாது. और उसे मना करने के लिए बहुत ஆனா अधिकार நீ नहीं है கிறிஸ்துவின் வாசனை உங்கள்ட்ட வீசணுங்கிறத மாத்திரம் நான் உங்கள்ட்ட வலியுறுத்துகிறேன். और मसीह का सुगंध तुम्हारे अंदर से निकलना है करके विनती रखता உங்களுடைய हूँ பேச்சுல கிறிஸ்து வெளிப்படணும். और एक बात से मसीह को प्रकट करना है உங்க ட்ரெஸ்லயும் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படணும். और तुम्हारे कपड़े में भी परमेश्वर का महिमा प्रकट करना है அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க எங்க போனாலும் வந்தாலும் வேலை செய்யற இடத்துலயும் கிறிஸ்துவின் வாசனை வெளிப்படணும். और जहाँ पर भी तुम काम करे मसीह का सुगंध तुम्हारे अंदर से निकलना உங்களை है பார்த்த உடனே சொல்லணும் இந்த கிறிஸ்தவ பிள்ளைங்க. और तुम्हें देखकर ही लोग कहना है कि ये मसीह के लोग हैं உங்களுக்கு மகிமை வராது. तुम्हें महिमा नहीं आएगी தேவன் உங்க மூலமா மகிமைப்படுவார். लेकिन तुम्हारे जरिए परमेश्वर महिमा पाता है அல்லேலூயா. என் மக என்ன போல இருக்கா பாரு அப்படி சொல்லுவார். और मेरा बेटा और बेटी मेरे तरह ही जी रहा நீங்க है ஆண்டவருக்கு மகிமையை நீங்க செலுத்திக் கொண்டிருக்கிற அவசியம் இல்லை. உங்க நடை உடை பாவனைகளிலே உங்க நடவடிக்கையிலே நீங்க கிறிஸ்துவை வாசனை வெளிப்படுத்த முடியும். और तुम्हारी चाल चलन तुम्हारे सारे कार्य में तुम मसीह को महिमा कर सकते हो அப்பொழுதே ஆண்டவர் உங்க மேல ரொம்ப சந்தோஷப்படுவார். और तभी परमेश्वर तुम्हारे अंदर बहुत ही आनंद पाते हैं உங்களுக்கு இருதயத்துக்கு ஏற்றவரா அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக நீங்க மாறி और விடுவீங்க. उसके हृदय के करीब बन जाओगे तुम ஆமென். ஆமென். சரி, கீழே படிக்கலாம். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். और कोई 28. यहूदी रहा और ना यूनानी ना कोई दास ना स्वतंत्र ना कोई नार और ना नारी क्योंकि तुम सब मसीह यीशु में एक हो ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. முதல்ல இருந்து மறுபடி படிப்போம். 27ஆம் வசனத்திலிருந்து எல்லாரும் பாருங்க. உங்க வேதாகமத்துல எல்லாத்துக்கும் வேதாகமம் எழுதுறீங்க. और कितने लोग पवित्र शास्त्र को लाए हो வேதாகமம் பைபிள் யாரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? और जितने लोग पवित्र शास्त्र को लाए हो ஒரு சின்ன டெஸ்டிங் பைபிள் யாரெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க? பிரைஸ் எல்லாம் மொபைல் இல்ல பைபிள். ஓகே, ஒரு 90% இருக்குது. 10% தான் பைபிள் இல்ல. நோட்ஸ் எடுத்திருக்கியா? ஜாம் சாம் இதை எல்லாரையும் ஒட்டி என்னையே டார்ச்சர் பண்றாரு, என்னையே டார்கெட் பண்றாருன்னு இருக்கும். கொஞ்சம் நல்லவனா மாத்திரத்துக்கு தான் ஒன்னையே டார்கெட் பண்றேன். கிறிஸ்துவின் வாசனை மம்பலமா வீசணும்.
ஆமென். Amen. இந்த வாலிபன் எடுத்து பயன்படுத்தணும். நீ பயன்படுகிற பாத்திரமா மாறணும். அல்லேலூயா. இருக்கா இல்லையா? நோட் இருக்கா? இந்த வாரம் சொன்னோம்ல போன வாரம். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க சொல்லப்படுகிறது, பைபிள் கொண்டு வந்தவங்க எல்லாரையும் இயேசு நாமத்துல ஆசீர்வதிக்க, கொண்டு வராதவங்க இயேசு நாமத்துல ஆசீர்வதிச்சிருக்கீங்க. எப்படியா போங்க. அல்லேலூயா. அவங்களே ஆசீர்வதிக்க செய்யணும். ஆனால் அதுக்கு இறங்குது. நோ காம்ப்ரமைஸ். பைபிள் கொண்டு வரணும், கொண்டு வந்தா तो पवित्र शास्त्र को सभा में लाना ही அதுக்கு है, எந்த எக்ஸ்கியூஸ் கிடையாது. उसके लिए कोई एक्सक्यूज नहीं है। அப்படி சொல்லியாச்சுன்னா அப்ப எல்லாருமே அப்படி யாரா பாஸ்டர் கண்டுக்கிட மாட்டார். और ऐसे बोले जाए तो कोई भी नहीं लाएगा, கண்டிப்பா பைபிள் உங்கள்கிட்ட இருக்கணும். और जरूर तुम्हारे पास बाइबल रहना है। படிக்க தெரியாதவங்க இருந்தாலும் ஒரு பைபிளை நீங்க வாங்கிக்கோங்க. अगर अनपढ़ रहे तो भी तुम्हारे पास बाइबल உங்க கூட रहना है, வேதாகம இருக்கட்டும். तुम्हारे साथ वो रहने दो। சர்ச்சுக்கு வரும்போது ஒரு பையில வச்சு கொண்டு வாங்க. और सभा आते तो डेली पे रखकर तुम ले आएंगे, அந்த ஓபன் பண்ணி வைங்க. और यहाँ पर सिर्फ खोल कर रखिए। பின்னாடி இருக்கவங்களுக்கு பைபிள் கொடுத்துருக்கேன். और पीछे रहने वाले सबको मैंने बाइबल दिया है। ये है क्या? नहीं है ना? नहीं, पढ़ने के नहीं आता तो भी आप लोग लेके आना है का, इसलिए बाइबल दिया गया आपको। आपको बाइबल पढ़ने हाथ में कि नहीं दिया है। ये पवित्र बाइबल है, आपका हाथ में रहना चाहिए। जब भी कलीसिया में आएगा तब आप बाइबल को साथ में लेके आना है, तब प्रभु आपके द्वारा प्रभु महिमा होता है, प्रभु को महिमा होता है। आप प्रभु का नाम ऊंचा करता है, प्रभु आपसे खुशी रहेगा। आप बाइबल नहीं लेके आएगा तो प्रभु पूछेगा इनके लिए क्यों बाइबल दिया है। वो घर पे रखने के लिए दिया है, नहीं है साथ में रहने के लिए। आमेन। इसलिए आने वाला दिन पर आप लोग बाइबल जरूर लेके आइए, आपके साथ में रखिए। आप पढ़ने के बोलने का कुछ जरूरत नहीं, ऐसा आधा बोल के रखो। हम पढ़ने के लिए भी आपको विनती नहीं करूंगा, आप खोल के खुला करके रखो बस। इसी में से परमेश्वर ने आपके ऊपर खुशी रखता है। मेरा बेटी ने मेरा बेटा का बात तो मान लिया है। आमीन। अब नहीं लेके आ तो प्रभु क्या हुआ बोलेगा, अरे मेरा बेटा को बात ये लोग मान रहा ही नहीं, मैं क्या करूं। समझ गया ना? ओके, परमेश्वर की स्तुति हो। यूदन एन्नुम கிரேக்கன் என்னும் இல்லை, यहूदी ना और ना यूनानी है। படிங்க அந்த வசனத்தை மறுபடியும். யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். எஸ், நாம் ஒன்றாய் இருக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். हम सब एक होने के लिए परमेश्वर में बुलाया है, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஒன்றாய் இருக்கும்படி और அழைக்கப்பட்டிருக்கிறோம். मसीह के अंदर एक होने के लिए प्रभु ने हमें बुलाया है। ஆமென் சொல்லுவோமா? आमीन। ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக நாம் முதலாவது அவர் ஆடையாக தரித்துக் கொள்ள வேண்டும். इसलिए पहले परमेश्वर को हमें कपड़े जैसे पहन लेना है। ஆமென். அப்ப நான் சொன்னது போல நம்ம வாசனை வரக்கூடாது. इससे पहले मैंने कहा कि हमारा सुगंध मारने निकलना இப்ப है। நான் எப்படி பழைய முருகன் அப்படிங்கிற முருகனுடைய அந்த பேரை கொண்டு இருந்தே நான் இருக்கக்கூடாது. और मेरा पहला नाम जो है मुरुगन है, उसी नाम में मुझे नहीं रहना है। என் பேர் என்ன ஆயிடுச்சு இப்போ? अभी मेरा नाम क्या हो गया है? ஜான்சன். जॉनसन। அப்ப நீங்க ஜான்சன் தான் கூப்பிடணும். अभी तुम्हें जॉनसन ही पुकारना है। அல்லேலூயா. அல்லேலூயா. हालेलुया। நான் நிறைய பேர் அப்படிதான் கூப்பிடுறதுக்கு பிரியப்படுறேன். और बहुत सारे लोग इसी प्रकार पुकारने के लिए मैं आशा करता हूँ। கிதியோன் 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 சொல்லி ஒரு கோவிந்தாவுக்கு கிதியோன் விட்ட பேரு. और एक भाई को गोविंदा नाम से गिदियोन करके बदलाया, ஆளையே காணல. वो नहीं आया है, வருத்தமான காரியம். और बहुत ही वेदना का கிதியோன்னா कार्य है। யாருன்னு தெரியுமா? और गिदियोन करके कौन है? எப்பேற்பட்ட மனுஷன். और कितना बड़ा मनुष्य அந்த है, பேர் அவனுக்கு விட்டது. वो नाम उस भाई அந்த को दिया गया था। பேருக்குரியவனாகவே அவன் தன்னை மாற்றிக் கொள்ளல. और अपने उस नाम में वो अपने आप को அல்லேலூயா. बदलाया। நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது और जब मैं बपतिस्मा लिया था, பாஸ்டர் என்னை தண்ணிக்குள்ள விட்டார், இறக்குனார். पासवान ने मुझे वो पानी के अंदर आने को कहा। ஒருவன் ஞானஸ்நானம் எடுக்கிறான்னு சொன்னா अगर एक बपतिस्मा लेता है அவன் குடும்பத்துக்காரங்களா வந்து ஆர்ப்பாரித்து கைத்தட்டி சந்தோஷம் கொண்டாடுவாங்க. उनके सारे परिवार आकर यहाँ पर आनंद मनाते ஆனா हैं। நான் ஞானஸ்நானம் எடுக்கும்போது लेकिन जब मैं बपतिस्मा लेने के लिए जा என் சொந்த रहा था, பந்தங்க யாருமே கிடையாது. मेरे साथ कोई रिश्तेदार वहाँ पर நான் नहीं தண்ணிக்குள்ள थे। இறங்கும்போது பாஸ்டர் வெள்ளை சிப்பா போட்டுக்கிட்டு தண்ணிக்குள்ள நிக்கிறாரு. और मैं पानी के अंदर गया था, पासवान जो है सफेद कपड़े पहनकर खड़े थे, அந்த தண்ணிக்குள்ள நிக்கும்போதே நீ சாட்சி சொல்ல சொல்றாரு. और पानी
पानी में जब खड़ा था तभी परमेश्वर ने मुझे गवाही देने के लिए कहा அழுதுகிட்டு ஏதோ உளறி வச்சேன். और रोकर बहुत कुछ तो गवाही दिया எனக்கு தண்ணிக்குள்ள இறங்க உடனே அப்பா ஒரு மாசத்துலயே ஞானஸ்நானம் எடுக்கணும் வந்துட்டீரே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே அப்பா நீ और पानी में अंदर जाने के बाद मैं मन में सोच रहा थी कि एक ही महीने में प्रभु ने बपतिस्मा लेने के लिए मदद எனக்கு किया ஒரு பெரிய சந்தோஷம் ஒரு பக்கம், बहुत ही बड़ा एक आनंद एक तरफ थी இன்னொரு பக்கம் கொஞ்சம் வேதனையும் கூட. और एक तरफ बहुत एक वेदना था அழுதுகிட்டே தண்ணியில இறங்குனேன். और बहुत ही रोककर भी पानी के अंदर गया அவர் சொன்னாரு, और उन्हीं ने कहा இனிமேல் உங்க பேர் முருகன் என்று இருக்கிறது. अभी तुम्हारा नाम मुरुगन है ஆகவே முருகன் என்ற பெயரை மாற்றி ஜான்சன் என்ற பெயர் கொடுத்து உங்களுக்கு ஞான ஸ்நானம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவால் பரிசுத்த ஆவியால் ஒரு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன் என்று அவர் பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தில் ஞான ஸ்நானம் கொடுத்தார். और तुम्हारा नाम मुरुगन है उस नाम को बदलकर जॉनसन रखकर वो पिता पुत्र और पवित्र आत्मा के नाम से मुझे बपतिस्मा दिया வந்தோடனே எல்லாத்தையும் சொல்லிட்டேன். और यहाँ पर आके सबको मैंने कहा இனிமேல் என் பேரு முருகன் கிடையாது, अभी मेरा नाम मुरुगन नहीं है இனிமேல் என் பேர் ஜான்சன். अभी से मेरा नाम जॉनसन है எல்லாரும் சொந்தக்காரங்க எல்லாரும் சொல்லிட்டேன். और मेरे सारे रिश्तेदार को मैंने कहा நீங்க என் பேரு என்ன ஜான்சன் 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 தான் கூப்பிடுறோம். अभी मुझे सिर्फ जॉनसन करके तुम्हें पुकारना है என்னன்னா எனக்கு அந்த பழைய பேர் மேல ஒரு வெறுப்பு தான், வேற ஒன்றும் கிடையாது. क्योंकि पहले नाम पे मुझे एक नफरत थी அப்படின்னா என் பழைய சுபாவத்தையே சொல்லி கூப்பிடுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் ஆகும். इसका मतलब मेरा पुराना जो स्वभाव है उसी नाम से पुकारने का एक நான் feeling था। கிறிஸ்துவுக்குள்ள பிறந்ததால் புது சிருஷ்டியாக மாற்றப்பட்டு விட்டேன். और मसीह के अंदर में एक नया जन्म लिया இனிமேல் என்கிட்ட கிறிஸ்துவின் வாசனை தான் வீசணும். अभी मेरे अंदर से सिर्फ मसीह का सुगंध ही निकल அதனால रहा நீங்க है எல்லாரும் என்ன ஜான்சன் கூப்பிடுங்க. इसलिए तुम सब मुझे सिर्फ जॉनसन करके पुकारो அல்லேலூயா. हालेलुया। மும்பையில அதிகமான பேருக்கு என் பேர் இன்னும் தெரியாது, உண்மையான பேர் मुंबई में बहुत सारे लोग को मेरा जो सच्चाई नाम है वो नहीं पता है ஜான்சன் தான் தெரியும். सबको सिर्फ जॉनसन नाम से पता है ஆதார் கார்டு வாங்கினாதான் என் புண் பேர் தெரியும். और आधार कार्ड निकाला जाए तो मेरा प्रूफ पता चलेगी அல்லேலூயா. हालेलुया। அப்ப அந்த பேருக்குள்ள மரியாதையை நாம எடுத்துக்கிறோம். क्योंकि वो नाम का जो आदर है वो हम ले लेते பிதா हैं அதன் மூலமா மகிமைப்படுறாரு. पिता उसके जरिए ஏன்னா महिमा पाते அவர் हैं ஆடையா நம்ம தரிச்சுக்கிட்டோம். क्योंकि उसको हम कपड़े जैसे पहन लिए அப்ப இங்க பழைய திருட்டுத்தனங்கள், अभी तो पुरानी जो चोरीपन பழைய है குசுகுத்தனங்கள் और पुराने जो नाटक है அது எல்லாம் மறைக்கப்பட்டு விட்டது वो सारा कुछ अभी छुपाया அல்லது है மூடப்பட்டு விட்டது. सब कुछ ढक गया है ஜலத்திலே மறிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு और விட்டது. उस पानी में सब दफनाया गया और सौंपा है எழுந்திருக்கும் போது புதிய மனுஷனா जो எழுந்திருக்கிறேன். पानी से उठते हैं अपने नया मनुष्य करके அப்ப उठा கிறிஸ்துவை हूं। தரித்து கொண்டதுனால ये मसीह को मैं पहनने के कारण हेलो 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 ओ मम्मी यहाँ पर जगह इधर आइए, क्यों पीछे जा रहे हैं? जगह नहीं, यहाँ पर बैठो, आ जाओ, जगह तो है इधर, बहुत क्राउड है, नीचे बैठे ले ऊपर बैठे ले, जगह नहीं, इधर आ जाओ. हाँ? आपको वहां पे बैठना है, इधर आने का मन नहीं? चलो जगह मिल जाएगा तो बैठ जाओ. Praise God. அப்போ நம்ம ஆடையை தரித்துக்கொள்ள எல்லா குசும்புத்தனங்களும் குட்டித்தனங்களும் எல்லா சுட்டித்தனங்களும் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது. और परमेश्वर को अभी कपड़े जैसे पहनने के कारण सारा जो पुराने स्वभाव है वो அதனால தான் பவுல் சொல்கிறார் ஒரு கிறிஸ்துவுக்குள்ள தான் புது சிருஷ்டியா இருக்கிறார். इसलिए पौलुस कहते हैं कि अगर कोई मसीह के अंदर है तो वो नया सृष्टि है இயேசுவை ஆடையா தரிச்சுக்கிட்டா अभी यीशु को कपड़े जैसे पहन लिया அது है எங்க போனா வந்தாலும் இயேசுவின் நாமம் தான் மகிமைப்படுது. और जहाँ कहाँ भी वो गए परमेश्वर का नाम ही महिमा हो रहा है ஆமென். आमीन। ஹalleluya. ஹalleluya. அவருடைய நடை உடை பாவனைகள் எல்லாம் மாறிடுச்சு. उसका भी चाल चलन उसका स्वभाव बदल चुका है இயேசுவை ஆடையை தரித்ததுனால यीशु को पहनने के कारण ஞான ஸ்நானம் இயேசுவின் ஆடையை தரித்துக் கொள்வது. और बपतिस्मा जो है यीशु मसीह को कपड़े जैसे पहनना ஒன்றா இருப்பது குறித்து பேசுகிறார். और एक यीशु के अंदर एक रहने के बारे में அவர் कहते நாம हैं ஒன்றா இணைக்கப்படுவோம். और वो और हम जो है एक साथ मिलते இனி हैं வாழ்வது நான் அல்ல, अभी मैं नहीं जीने वाला हूँ அவருக்குள்ள நாம வாழ்வோம். मसीह के अंदर मैं जीने वाला हूँ மூன்றாவது और तीसरा जो है ஞான ஸ்நானம் மூலம் எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறோம். और बपतिस्मा के जरिए सारा नीति जो है सारा आगे उसे हम पूरा करते हैं எழுதி கொள்ளுங்க, ஞான ஸ்நானம் மூலம் और लिख लीजिए बपतिस्मा के जरिए எல்லா நீதியையும் நிறைவேற்றுகிறோம். सारा जो नियम है उसे हम पूरा करते हैं அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள் வரை. और मत्ती की पुस्तक में तीसरा अध्याय में 13 वचन से 16 वचन तक இயேசு கிறிஸ்து யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயா விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். और यीशु गलीलिया से यर्दान के किनारे पर यूहन्ना के पास उससे बपतिस्मा लेने आया யோவான் அவருக்கு தடை செய்து நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க
நீர் என்னிடத்தில் வரலாமா என்றால், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் சில வயசு வேறுபாடுகள் இருக்கிறது. और यूहन्ना और यीशु मसीह के बीच में जो है कि उम्र का एक अंतर है. எலிசபெத் என்கிற ஒரு மகளுக்கும் சகரியா என்கிற ஒரு மகளுக்கும் பிறக்கப்பட்டதான் ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருந்தாங்க. और इसी में तो सगरिया उनकी द्वारा मिलने वाला ही एक युवक. ஆசாரியத்துவ ஊழியம் செய்கிறவர்கள் ஆசாரியர்கள். और याजक की सेवा करने वाले एक याजक है. ஒரு நாள் சகரியா தேவ சமூகத்திலிருந்து தேவனை ஆராதித்து கொண்டிருக்கிறார், பலி செலுத்திக் கொண்டிருக்கிறார். और एक दिन सगरिया जो परमेश्वर के समूह में परमेश्वर को बलि चढ़ा रहा था. தேவதூதர் பக்கத்துல வந்து சகரியாவை பயப்படாதேன்னு சொல்றாரு. और तभी देवदूत जो है सगरिया के पास आकर तुम मत डरो करके कहते हैं. உனக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கும். और तुम्हें एक पुत्र जन्मेगा. அவர் சகல ஜனங்களும் அவர் மனம் திரும்ப வச்சு அவர் நடத்துவார் சொல்லி அங்க ஒரு சத்திய வாக்குகளை தேவன் அவருக்கு கொடுக்கிறார். और सारे लोग को मन फिराने का एक योजना देगा करके वहां पर அவர் कहते हैं. நசரேய விரதம் இருப்பார் சொல்றாரு. और वो नजरे के जरिए आने वाले हैं. சொல்லப்பட்டது போல அவருக்கு அவர் சொல்ல, நான் வயதாயிருச்சு, எனக்கு எப்படி எப்ப குழந்தை இருக்கும் அப்படின்னு அவர் டவுட் வெளிப்படுத்துகிறார். जकरिया कहते कि अभी मैं उम्र हो चुका, अभी मुझे कैसा बच्चे जन्मेगा करके कहता है. தூதனுக்கு கடுப்பாயிட்டாரு. और दूधन वो स्वर्गदूत जो है बहुत ही वो बेटे. இதோ நான் தேவ சமூகத்தில் இருக்கிற காபிரியேல் என்னும் தூதன். और वो कहते हैं कि परमेश्वर के समूह में गाब्रिएल दूत मैं हूँ. ஆக என் வார்த்தை நீ மதிக்காதபடினால அந்த குழந்தை பிறகு வரைக்கும் நீ ஊமையனா இருப்பாய். और वो कहते हैं कि तू बच्चे जन्मे तक तू गूंगा रहेगा. சகரியா இப்போ என்ன உள்ள பயந்து போய் அரண்டு போய் நடுங்கிட்டு வெளியே வராரு. और सगरिया जो है बहुत ही डर कर कांप कर बाहर आता है. எல்லாரும் ஜனங்க பாக்குறாங்க, வெளிய இருந்து மக்கள்லாம் பாக்குறாங்க, சகரியாவுக்கு என்ன ஆயிடுச்சு. और बाहर के लोग सब देखते हैं सगरिया का कुछ हो गया है. சகரியாவோட என்னன்னு கேட்டாங்க, ஊமையனா மாறிட்டான். और सगरिया को पूछते कि तुम्हें क्या हुआ, अभी वो गूंगा बन गया. எழுத்து மூலமா எழுதி கொடுத்தா செய்ய காணிக்கும். और सिर्फ वो लिखकर कहते हैं और क्रिया में दिखाता அப்ப है. புரிஞ்சுக்கிட்டாங்க, தேவன் என்னமோ பேசியிருக்கிறார். और तभी वो समझ चुके थे कि परमेश्वर कुछ उससे बात किया. அவருக்கு தான் யோவான் என்ற ஸ்நானகன் பிறந்தான். और उसी को यौवना करके वो पैदा இந்த हुआ. ஆண்டவர் சொன்ன அந்த தீர்க்கதரிசி சொல்ல, ஸ்திரீயிடத்தில் பிறந்தவர் யோவான் தீர்க்கதரிசி காட்டிலும் பெரியவர் இல்லை சொல்லப்பட்டுச்சுல, அந்த யோவான் ஸ்நானகன் தான். और भविष्यवाणी से भी बढ़कर यौवना स्थान को जिस प्रकार वचन के है वो ही है. 6 மாதம் இயேசு கிறிஸ்துவுக்கு 6 மாதத்துக்கு முன்பதாக பிறந்தவர். और यीशु मसीह के पहले 6 महीने पहले पैदा होने वाला है. இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகர் பின்புதாக 6 மாசம் பின்னாலே பிறந்தவர். और यीशु मसीह जो उसके बाद पैदा होते हैं. ஆனாலும் இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் பரிசுத்த ஆவியினால உற்பத்தியானார். क्योंकि यीशु मसीह जो परमेश्वर का पुत्र और पवित्र आत्मा के जरिए யோவான் ஸ்நானகன் தாயின் கருப்பு தாயின் தகப்படி இரத்தத்தினால பிறந்தவர். और यौवना जो है पिता के लहू से वो पैदा होने वाला था. ஆகவே யோவான் ஸ்நானகன் முந்தினவனாய் இருக்கபடினா எலியாவின் வார்த்தையை உரைக்கிறவனாக வனாந்தரத்தில் உரைக்கிறவனாய் காணப்பட்டார். और यौवना पहले जन्म होने के कारण एलिया का जो शब्द है वो रेगिस्तान पे बताने वाला है. எல்லா ஜனங்களுக்கும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்து கொண்டிருக்கார் யோர்தான் நதியில. और सारे लोग को जो है मन फिराने का एक बपतिस्मा यर्दान नदी में वो देता है. அப்படி அவன் அநேகருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும் போது நிறைய பேர் வந்து ஞானஸ்தானம் எடுத்தாங்க. சில பேர் கடிந்து கொண்டு, சில பேர் கேள்வி கேட்கிறாங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டு ஞானஸ்தானம் கொடுத்து और கொண்டிருக்கிறார். बहुत सारे लोग जो बपतिस्मा लेते हैं और कई लोग कठिन शब्द कहते हैं वो सब सुनकर भी वो बपतिस्मा लेते அப்பொழுது हैं. இயேசுவும் ஞானஸ்தானம் எடுக்க வருகிறார். और तभी यीशु मसीह भी बपतिस्मा लेने के लिए आते हैं. பாடல் சொல்லுகிறது, और गीत कहता है 30ஆம் வயதில் யோர்தான் ஆற்றிலே ஞானஸ்நானம் 30ஆம் வயதில் யோர்தான் வரலையா? இல்லையா? ஆமா, 30ஆம் வயசுல யோர்தான் நதியில யோவான் ஸ்நானம் மூலமா ஞானஸ்நானம் பெற போறார். 30वां साल में यर्दान नदी में यौवना के जरिए वो बपतिस्मा लिए गए. யோவான் ஸ்நானம் சொல்றாரு, நீர் பெரியவரப்பா, உம்முடைய பாதரட்சியின் ஆரம்பிக்கிறதுக்கு தகுதி கிடையாது. और यौवना कहते कि आप बहुत ही बड़े, आपके जूते का योग्य भी मैं नहीं हूँ करकर. அவன் ஞானஸ்நானம் கொடுக்கிறதுக்கு மறுக்கிறான். और वो बपतिस्मा लेने के लिए वो रुकावट देता है. ஆண்டவர் பெரியவன் சின்னவங்கிறது கிடையாதுங்க. परमेश्वर कहते कि बड़ा छोटा यहाँ पर नहीं है. இப்பொழுது இடம் கொடு, और यहाँ पर मुझे जगह दे. எல்லா
நீதியும் நாம நிறைவேற்ற போறோம். इसी रीति से सब धार्मिकता को पूरा करना அதனால है, இப்பொழுது இடம் கொடு. इसलिए अभी तुम जगा दो। 14ஆம் வசனம். और 14 वचन, யோவான் அவதற்கு தடை செய்து और यूहन्ना रोकने लगा நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதா இருக்க நீர் என்னிடத்திலே வரலாமா என்றான். कि मैं तेरे हाथ से बपतिस्मा लेने के लिए आवश्यकता है और तू मेरे पास आया है। இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக और यीशु ने उसको उत्तर दिया, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. अब तू ऐसे ही होने दे, क्योंकि इस रीति से सब धार्मिकता को पूरा करना उचित है। அப்பொழுது அவர் இடம் கொடுத்தார். அப்புறம் யோவான் ஸ்நானம் மூலமா ஞானஸ்நானம் எடுக்கிறார். तब उसने उसकी बात मान लिया था और परमेश्वर की जरूर यूहन्ना के जरिए परमेश्वर बपतिस्मा लेते நாம हैं। ஞானஸ்நானம் எடுக்கிறது தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறோம். और बपतिस्मा जो लेते हैं परमेश्वर का जो धार्मिकता है उसे हम पूरा करते हैं। ஆமென் சொல்லலாமா? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுறதுக்கு தான் நாம ஞானஸ்நானம் எடுக்க और போறோம். परमेश्वर का धार्मिकता जो पूरा करने के लिए हम बपतिस्मा लेने वाले சரி, हैं। இப்போ என்ன பாடத்தை நான் எடுத்துக்கிறேன்? अभी जो हम कौन सा पाठ किया? முதலாவது என்ன பாடம் படிச்சோம்? இப்போ और पहले हमने क्या पाठ दिया है? தேவனுடைய ஆலோசனைக்கு ஒப்பு கொடுப்பது. இரண்டாவது परमेश्वर का योजना के लिए सौंपना, கிறிஸ்துக்குள்ள ஒன்றாய் இருப்பதற்கு. और दूसरा मसीह के अंदर एकत्र होना, மூன்றாவது और तीसरा जो है எல்லா நீதியையும் और நிறைவேற்றுகிறது. सारा धार्मिकता को पूरा करना। இதற்காக ஞானஸ்நானம். और इसी के लिए बपतिस्मा लेते हैं। ஓகேவா? நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। பாடலை பாடும்போது நம்ம காணிக்கை கர்த்தருக்கு செலுத்தும். உற்சாகமாய் பொறுப்புல கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது. और गीत गाते वक्त हम दान और दशमान से देंगे। Thank you, Jesus. நல்லவரே உமக்கு நன்றி. நல்லவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே 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 ஹalleluya. மகிமை தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கர்த்தாதி கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். கருணையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மனதுருக்க தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை ஆராதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி. Yeshua
பிதா பரமேஸ்வர் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். धन्यवाद देते हैं। இந்த சாயந்தர நேரத்தில் உடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். शाम के समय में अपने आप को सौंपते हैं। தகப்பன் எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைக்காக நன்றி அப்பா. पिता हमसे बात की इस वचन के लिए आपको धन्यवाद। ஞானஸ்நானம் எல்லா நீதி நிறைவேற்றுகிறதாக இருக்கிறதா और बपतिस्मा जो है सारा धार्मिकता को पूरा करने वाला ஆகவே है। கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதா इसे जो वचन दिया अपनी जिंदगी में वो क्रिया करनी है। விசேஷமாக ஞானஸ்நானம் எடுக்க போகிற பிள்ளைகளுக்காக விசேஷித்த நிபந்தனை ஜெபிக்கிறேன். और विशेषता से जो बपतिस्मा लेने वाले उनके लिए हम प्रार्थना करते हैं। கர்த்தருடைய கரம் அந்த பிள்ளைகள் மேல் அமர்படியாக ஜெபிக்கிறேன். परमेश्वर का हाथ उनके ऊपर रहने के लिए विनती ஒப்பு करते हैं। கொடுத்தவர்களை சிதறடிக்கும்படியாக சத்ரு பயங்கர காரியங்களை செய்து और जो கொண்டிருக்கிறார். सौंपे गए शत्रु उनको बहुत सारे वेदना लाए அவருடைய எல்லா கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டி और ஜெபிக்கிறேன். उसके सारे क्रिया को यीशु मसीह के नाम से बांधते हैं। பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்படுகிற அந்தகார ஆவிகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டுகிறேன். और बच्चे के विरुद्ध क्रिया करने वाले सारे अंधियारे के काम को यीशु मसीह के नाम से बांधते हैं। சரீரத்தில் பலவீனங்களை ஏற்படுத்தி சோர்வடை செய்து கொண்டிருக்கிற சாத்தானுடைய எல்லா கிரியைகளை இயேசுவின் நாமத்தை கொண்டே கட்டுகிறேன். और शरीर में थकावट लाने वाले सारी शैतान की क्रिया को यीशु मसीह के नाम से बांधते हैं। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பிள்ளைகளை விடுதலையாக்குகிறேன். यीशु मसीह के नाम से सारे बच्चे छुटकारा होने நீர் அவர்களை இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்வீரா. अपने लहू से ढक लीजिए पिता। தகப்பனே வரும் நாட்களிலே எந்த தடைகள் இல்லாதபடி சுமூகமாக எடுக்க உதவி செய்வீரா. और आने वाले दिन में कोई भी ना रुकावट होने लेने के लिए मदद உம்முடைய कीजिए। கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். आपके हाथों में सौंपते हैं। நீர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்வீரா. हर एक जन को आप सौंप உங்க लीजिए। நாம மகிமைப்படட்டும். आपका नाम महिमा हो। ஆண்டவரே இப்பொழுது படைக்கப்பட்டதான இந்த தசமபாகங்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். पिता दिए गए दशमांश के लिए आपको स्तुति करते हैं। ஆனந்த் அருண்ராஜுக்காக கர்த்தரை और துதிக்கிறேன். भाई आनंद अरुण राजन के लिए प्रार्थना करते हैं। கர்த்தர் ஆண்டவரே மகன உள்ளத்தில் பேசினதுக்காக நன்றி. पिता आप उनसे बात किए इसलिए धन्यवाद। மகன் உமாவுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். और बहन उमा के लिए परमेश्वर की स्तुति करता हूं। கலாவுக்காக கர்த்தரை और துதிக்கிறேன். बहन कला के लिए स्तुति करता हूं। கர்த்தாவுடைய பிள்ளைகளுடைய சமூகத்திலே தங்கள் சம்பாதித்த ஒரு சம்பாத்தியத்தை தசம பாகமாக 10 ஒரு பாகமாக உமக்கென்று செலுத்தி இருக்கிறார். पिता अपने बच्चे उस तकवा में 10 में 1 भाग आपके लिए उन्होंने सौंपा। நீர் அங்கீகரிக்கும்படியாய் வேண்டுகிறேன். इसे अंगीकार करने के लिए நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் इसे வேண்டுகிறேன். आशीष करने के लिए பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கட்டிடும்படியாய் और வேண்டுகிறேன். बच्चे को पूर्ण रीति से आशीष दीजिए அவங்க पिता। வேலையிலே அவங்க வியாபாரத்திலே அதிகமான வருமானங்களை பெருக்கி கொடுப்பீராக अपने ஜெபிக்கிறேன். काम में व्यापार में अधिक से तकवा लेने के लिए मदद कीजिए। கடன் வாங்காதபடி கடன் கொடுக்கத்தக்கதாக நிறைவான ஆசீர்வாதம் வருவதாக और ஜெபிக்கிறேன். ना कर्जा लेते हुए कर्जा देने के लिए उन्हें पूरा करने के लिए मदद கர்த்தருக்கு कीजिए। கொடுக்கிறவர்களை உயர்த்தி 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 ஆசீர்வதிக்கிறேன் அப்பா. और परमेश्वर को जो देता है उन्हें ऊंचा ऊंचा रखकर आप आशीष करते हैं। என் ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கும்படியாக தசம பாகங்களை காணிக்கைகளை கொண்டு வரும்படியாய் சொல்லு என்று மோசேயோடு और பேசினீங்க. मूसा से मेरे लोगों को दशमांश देने के लिए उन्हें आशीष करने के लिए बोलने के लिए कहा உம்முடைய மக்களை ஆசீர்வதிப்பதற்காக சொல்லப்பட்டது. और आपको लोगों को आशीष करने के लिए वचन बोला गया அவர்கள் है। செழிப்படைந்து உம்முடைய நாமத்திலே மகிழ்ந்திருக்கும்படியாக உமக்கு கீழ்ப்படிதலை வெளிப்படுத்தும்படியாக நீர் அவளை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்காக நன்றி और அப்பா. आप उनके जीवन हरियाली में और आशीष में होने के लिए इस वचन दिए इसलिए धन्यवाद पिता। ஆகவே கொடுத்திருக்கிற காணிக்கை படைத்திருக்கிற எல்லாரும் இப்படி கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். इसके दान दिए गए हर एक लोगों को आपके हाथों में உங்க सौंपते நாம हैं। மகிமைப்படட்டும். आपका नाम महिमा हो தங்களுடைய மிகுந்த சம்பாத்தியங்களை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிறார்கள். और फिर कभी वो इस तकवा से आपको वो दिए हैं। அவைகளை அங்கீகரிக்கும்படியாக इसे ஜெபிக்கிறேன். अंगीकार करने के लिए कर கொடுக்க முடியாமலே நிலைமையில இருக்கணும் வருங்காலங்களை கொடுக்கத்தக்கதாக அவருக்கு அதன் மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்வீராக. जो नहीं दे पा रहे उन्हें भी उन्हें आशीष करके उनके तकवा को बढ़ाकर देने के लिए मदद कीजिए। நன்றி தகப்பனே. धन्यवाद நீர் पिता। அப்படி செய்ய போறதுக்காக நன்றி. वैसे करने वाले से धन्यवाद। ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதற்காக சொந்தம். हर एक लोगों को आशीष करने वाले से சுக பலன் ஆரோக்கியம் அவருடைய வாழ்க்கையில நிறைவா இருப்பபடியாக சொல்லிக்கிறேன். चंगाई और बल पूरी रीति से उनकी जिंदगी में சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளை கர்த்தாவை தொட்டு உச்சம் தலை முதல் தொட்டு உள்ளம் கால் வரைகளிலும் தேவனுடைய வல்லமை இறங்க செய்து ஒரு ஆரோக்கியத்தை தரும்படியாக வேண்டுகிறேன். आपके समूह में आए हुए हर एक लोग को सिर से पांव तक अपना सामर्थ्य उनके लिए आशीष करने के लिए विनती करता हूं। சமாதானம் சந்தோஷம் குடும்பத்திலே பெருகுவதாக சொல்லிக்கிறேன். समाधान और संतोष उनके परिवार में पूरी रीति से आने दो पिता। ஒவ்வொரு குடும்பத்திலே சமாதானம் பெருகுவதாக. हर एक परिवार में समाधान आने दो पिता। பிள்ளைகள் படிப்பிலே உயர்வார்களாக. बच्चे पढ़ाई में ऊंचा उठे எக்ஸாம் எழுதி கொடுக்கிற பிள்ளைகள் நல்ல முறையில் எழுதுவார்களாக. जो एग्जाम निकले अच्छी रीति से लिख
दिखने की मदद ஒவ்வொரு कीजिए। பிள்ளைகளையும் நீர் அப்படி ஆசீர்வதிப்பதற்காக हर ஸ்தோத்திரம். एक बच्चे को वैसे आशीष करने वाले से விசேஷமாக சிறு பிள்ளைகளை அப்படி கருத்துல கொடுக்கிறேன். विशेष रीति से छोटे बच्चों को अपने हाथों में सौंप அவர்களுக்கு சுட்டித்தனங்களை எடுத்து கொடுங்கப்பா. बच्चों को मस्ती कड़ी उनसे निकाल दीजिए। பிள்ளைகள் உடைய சமூகத்துல ஒரு அடக்க ஒடுக்கமாய் தேவனுக்கு கீழ்ப்படிகிற பிள்ளைகளாக சொல்வார்த்தை கேட்கிற பிள்ளைகளாக நீர் அவளை ஆசீர்வதிங்க. ये सारे बच्चों के आपका पालन आज्ञा करने के लिए आपके बात सुनने वाले बच्चे बनाए உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். आपके हाथों में सौंपे। இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम से प्रार्थना मांगते प्यारे पिता। ஆமென். आमीन। ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் हमारे यीशु मसीह का பிதாவின் அன்பும் पिता का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் पवित्र आत्मा का सदा